அழகா இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமேஷர்ஸோட நேம் வந்து தி ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக்ன்ற அனிமேஷர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம அது கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த எபிசோட்ல லிங்கர் கிண்டத்தை காமிக்கிறாங்க. இந்த ஊர்லயே இப்ப வின்டர் சீசன் போல, அதாவது மார்கழி மாசம். பார்த்தா காலையில பனியெல்லாம் போயின்னு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற இடத்தையும் காமிக்க, அந்த இடத்துல ஹீரோவும் காலையில ஏஞ்சி உட்காந்து இருக்கான். நான் நேத்து வரைக்கும் நம்பிருந்தது இது எல்லாமே கனவு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே நான் வேற ஒரு உலகத்துலதான் இருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் இவன் தங்கி இருக்கிற இடத்த நோக்கி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வெளியே வந்து இவங்க கிட்ட பேசின்னு இருக்க, அப்ப நம்ம காசுக்கியும் டேய் சாட்டோ நல்ல வேலைடா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நான் பதறி போட்டேன். நீ பார்க்க நல்லதா இருக்க, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஆமாடா அதேதான், நான் பாக்கிறதுக்காக தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். உனக்கு எதுவும் இல்லையே பிரச்சனை எல்லாம்? இல்ல செம்பாய், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஒண்ணுமா உயிரோட தான் இருக்கேன். அப்ப திடீர்னு அவனும் மைண்ட்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு, ஆனா உண்மையிலேயே இன்னைக்குதான் எனக்கு சோதனையா ஆரம்பிக்க போகுது. இவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்றது இப்போ? என்னடா என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கேன்? இங்க இருக்கிறது எதுவும் பிடிக்கலையே? அப்படி இல்ல செம்பாய், ஸ்டார்டிங்ல நானே இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறதே பிடிக்காம தான் போயிடுச்சு. ஆனா இவங்க கூட இருந்த பிறகு கொஞ்சம் இந்த இடம் எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நம்ம சென்பாயும் ஓகேடா நீ ஃபீல் பண்ணாத, இன்னைக்குதான் எங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒண்ணு மாதிரியே நாங்களும் எதனா ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் யூஸ் ஆகும். உண்மையிலே இன்னைக்குதான் உங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்குது, அதனால இந்த ட்ரெஸ்ல பார்க்க நச்சுன்னு இருக்கீங்க. இதுக்கிட்ட காசுக்கையும் நம்ம ஹீரோ பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடான். தேங்க்யூடா சாட்டோ, ஒரு வழியா என்னோட நான் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கினேன். சரி சென்பாய், சரி வாங்க இங்க இருந்து நம்மளோட பெஸ்ட் கொடுத்து இந்த வேர்ல்டுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். சரியா சொன்னேன், நானும் அதே தான் பண்ண போறேன். அப்புறமா அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, பரவாயில்ல நம்மள மாதிரியே இவங்களுக்கும் இந்த வேர்ல்டு செட் ஆயிடுச்சு போல. இதுலயும் நம்ம சென்பாய் சொல்லவே தேவையில்ல. அப்ப அவங்கள கையாட்ட நீங்க நல்லா ஃபன் பண்றீங்க இங்க இருந்துன்னு அவங்கள பார்க்கவும் நல்லா தான் இருக்காங்க. ஹீரோவும் ஒன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகணும், நிறைய பேருக்கு என்னோட சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்ப திடீர்னு இவனை யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி கதவு திறந்து யாரோ ஒருத்தங்க வராங்க. அது இவனும் நோட்டீஸ் பண்ணிட்டு யாரான்னு திரும்பி பார்த்தா அச்சோ, அப்ப பார்த்தா ரோஸ் தான் வந்திருக்காங்க. என்னடா இங்க இருந்த ஹீரோஸ் எல்லாம் போயிட்டாங்களா என்ன? அவங்க கூட பேசி நல்லா என்ஜாய் பண்ணியா? எஸ் மிஸ் ரோஸ். சரி ஓவரா எமோஷன் ஆகாத, இது ஒன்னும் சிறைச்சாலை கிடையாது சரியா? உன்னோட இஷ்டத்துக்கு நீ ஃப்ரீயா தான் இருக்கலாம் இங்க. ஆனா அந்த விஷயம் உன்னோட ட்ரைனிங்க்கு மட்டும் பொருந்தாது கண்ணா. ஓகே மேம். சரி இந்த இத புடி, இந்த டைரியில டெய்லியும் நீ எடுக்கிற பிராக்டிஸையும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் இதுல எழுதி வை. இது எல்லாமே உனக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி உன்னோட ட்ரைனிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் அப்படின்னு அவனும் கிளம்ப. ஹீரோவும் இதுக்கப்புறம் தான் எனக்கான நரக சோதனையா ஆரம்பிக்க போகுது. ட்ரைனிங்கோட முதல் நாளையே நம்ம ஹீரோவும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போலியே அப்படின்னு யோசிச்சுன்னு மனசுல ஏதோ ரெண்டு கையை வச்சு யோசிச்சுன்னு இருக்கான். என்னடா எதனா உணர முடியுதா உன்னால? ஆமா இந்த ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாம புதுசா இருக்குது, அதுதான் உன்னோட மானம். அதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு இந்தா இதை உட்காந்து படி முழுசா. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் என்னால கன்ஃபார்ம் படிக்க முடியாது, இது உங்க வேர்ல்டுக்கான லாங்குவேஜ் ஆச்சு. டேய் முதல்ல திறந்து பாடுறா. ஏய் என்ன என்னால படிக்க முடியுது? டேய் இந்த வேர்ல்டுக்கு ஹீரோஸை சமன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்லேஷன் மேஜிக் காஸ்ட் ஸ்பெல் மூலியமா இந்த லாங்குவேஜை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், படிக்கவும் முடியும். அடைச்ச இதை தெரியாம நம்ம மொக்க வாங்கிட்டோமா? இங்க பாரு, இந்த சைடு இருக்கிறது தான் நம்மளோட லிங்கர் கிங்டம், இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் அந்த டீமன் டெரிட்டோரி. ஆமா இதுதான் அடுத்த டோரா. எதுக்காக நம்மளோட கிண்டத்தை டார்கெட் பண்றாங்கன்றத இந்த புக்கை படிக்கிறது மூலியமா கன்ஃபார்ம் நீ தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஃபுல்லாவே நம்மளோட நேஷனை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனும் பேசிக் லெவல்ல இருக்குது. டிஃபரெண்ட் ரேசஸ், அப்புறம் டீமன்ஸ் அப்படின்னு ஒன்னும் நிறைய. சரி அப்படின்னு அவனும் படிக்க ஆரம்பிக்க அதுல ஒரு கரடியை போட்டிருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் அதாவது டே 2ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஓட விட்டுன்னு இருக்காங்க. இது ஒன்னும் மேஜிக் ட்ரைனிங் இல்லையடா, என்னடா இப்படி மூச்சு வாங்குது, நான் நினைச்ச மாதிரியே இது போலயே. அதோட டே 3ல இவங்க என்ன ஓட விட்டுனே இருக்காங்க, என்னோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப நகர முடியாத அளவுக்கு வலிக்குது அப்படின்னு ஹீரோ பேசிங்க. திடீர்னு தடிக்கவே அப்ப ரோஸா அந்த இடத்துக்கு வந்துட்டு, டேய் என்ன நான் சொன்னாமே நிறுத்திட்டா, ஏஞ்சி ஓட ஆரம்பிடா. இல்ல மேம் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அந்த அளவுக்கு என்னோட கால் வலிக்குது. அப்ப இவங்களும் டென்ஷன் ஆயிட்டு ஒரு அடி தான் ஹீரோவும் வலிக்குது கதற. இரு ஒரு நிமிஷம், இது வலிக்கவே இல்லையே. உண்மையா சொல்ல போனா இப்போ நான் உன்னோட மசில்ஸ ஹீல் பண்ணிருக்கேன். ஹீரோவும் எப்படி அதை பண்ணீங்க? அதெல்லாம் போடி நான் சொல்லி தரேன், இப்ப மூடிக்கின்னு ஏத்தி ஓடு. என்னது மூடிக்கின்னு போகணுமா? கன்ஃபார்ம் இவங்க நம்மள கொல்றதுக்கு தான் பாக்குறாங்க அப்படின்னு அவனை ஓட வர. இவங்க இவ்வளவு கொடுமை பண்றதுனால கன்ஃபார்ம் எனக்கு கொடுத்த டைரியில இவங்களை பத்தி என் மனசுல எவ்வளவு காண்டி இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஏத்ததான் போறேன். அதோட டே 4ல நம்ம ஹீரோவும் அவன் தங்கி இருக்கிற இடத்துல மத்த சபார்டினேட்ஸோட இவனும் கலந்து ஓடி இருக்கும்போது அவனுங்களும் சரி உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன் வந்துருனே அப்படின்னு ஒவ்வொருத்தரும்
கலாச்சிட்டு கிளம்புறாங்க. என்னடா ஒன்னும் ஸ்லோவா வந்து இருக்க, சீக்கிரமா வர அப்படின்னு ரோஸும் ஒரு பக்கம் கத்த ஹீரோவும் இது மாதிரி ரொம்ப பேசுறேன் கன்ஃபார்ம் இன்னும் பயங்கரமா ஏத போறேன். அதோட டே 5ல திரும்பியும் என்ன ஓட விட்டு தான் இருக்காங்க. ஓடினே இருக்கேனே. அப்போ கொஞ்சமா நம்ம ஹீரோட கையில அந்த ஹீலிங் மேஜிக் பவர் ஆனது வெளியே வர ஆரம்பிக்குது. அதோட 6வது நாளும் ஸ்டில் நான் ஒண்ணுமா ஓடின்னு தான் இருக்கேன். டேய் என்னடா ரொம்ப ஸ்லோவா நடந்து போயின்னு இருக்கேன், ஓடுற வேகமா அப்படின்னு அவங்களும் சொல்ல ஹீரோவும் மழை பெய்யறதுனால சேத்துல சளிக்கு அப்படியே கீழே விழான். மூஞ்சி எல்லாம் சேரா இருக்கும்போது ஹீரோவும் யோசிக்கிறான் ரொம்ப வர இன்னும் மோசமா போயினே இருக்காங்க இவங்க, இன்னும் கண்ட மணிக்கு ஏதி விடணும், சூனியகர்ல ஏதணும். அப்ப திடீர்னு ஹீரோவோட கையிலயும் அந்த ஹீலிங் மேஜிக் அவைக்னிங் ஆகுது. அது ஹீரோவும் பார்த்துட்டு இதுதான் அந்த ஹீலிங் மேஜிக் நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் யோசனை இருக்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அதாவது 7th டே ட்ரைனிங்ல நம்ம ரோஸும் ஹீரோவை எட்டி வதிக்க என்னடா இன்னைக்கு 7வது நாள் அதுவும் நம்மள எட்டி வதிக்கிறாங்க. ஆனா ஓடதானே சொன்னாங்க நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு இப்படினடா இப்படிலாம் அடிக்கிறாங்க. ரோஸும் டேய் என்ன வர உன்னோட ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்டேன், இன்னும் கொஞ்சம் கடினமாக்கணுமா. என்னடா இவங்க நம்ம எழுதின இந்த டைரியில இவங்களை பத்தி தப்பா எதனா எழுதி பாத்துட்டாங்களோ. ஆனா நான் எழுதின இந்த டைரியில என்னோட லாங்குவேஜ் ஆன தமிழ்ல தானே எழுதினேன். ஆனா இப்ப இவங்க கோவத்துல இருக்கிறத பார்த்தா அப்படின்னு ஹீரோவை யோசனை இருக்க டைம் திடீர்னு நம்ம ரோஸும் அவனை தூக்கி போடுறாங்க, ஓடுறா. அப்ப ஹீரோவோ பறகும்போது கண்டிப்பா இதுக்காக இன்னும் கேவலமா ஏதுவேன். அதுக்கப்புறம் ஹீரோவை இதே மாதிரி தூக்கி எரிய நம்ம ஹீரோக்கு தான் பயங்கரமா அடிப்படுது. ஆனா நம்ம ஹீரோ கை வைக்கும் போதே அது எல்லாமே குணமாயிடுது. என்னடா இது எல்லாம் குணமாயிடுச்சு, ஓ இதுதான் அந்த ஹீலிங் மேஜிக்கா, ஓரளவுக்கு வந்துடுச்சு. அதோட 10வது நாளா அப்ப ஹீரோவும் அங்கிருந்து ஓடி போகும்போது நம்ம ரோஸும் பார்த்துட்டு டேய் சாட்டோ எக்ஸ்ட்ராவா 30 லாப்ஸ் எடுறா போடா. என்னது போடா சீக்கிரமா போயிடுறா சொன்னதை செய், இதே மாதிரி பண்ணின்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ரோசனே கூட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் மனசுல நினைச்சுன்னு பாக்குறாங்க பாரு நல்லா. அதுக்கப்புறம் ஹீரோவும் 11வது நாள் புஷ்அப் எடுத்துன்னு இருக்க திடீர்னு அவனோட ஹீலிங் மேஜிக் அவன் உடம்பு ஃபுல்லா ஊடுருவி அப்படியே வெளியே கொண்டு வருது. அதை யூஸ் பண்ணி அவனால இன்னும் நிறைய புஷ்அப்பை டயர்டே ஆகாம எடுக்க முடியுது. இதை பார்த்து நம்ம ரோஸும் சாட்டோ உனக்கு ஏன் தெரியுமா இந்த மாதிரியான ட்ரைனிங்ல உன்னோட பாடிக்கு கொடுக்குறேன்னு. காரணம் என்னன்னா எனிமிங்க கிட்ட இருந்து பேட்டில் ஃபீல்டுல உன்னால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான், அதுக்கு தான் இந்த ட்ரைனிங். இது பேட்டில்லையா? ஆமா, அதே மாதிரி பேட்டில் அடிபட்டவங்க எல்லாருக்குமே உன்னால சீக்கிரமா போயிட்டு ஹீல் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும். உன்னை எந்த அளவுக்கு நீ ஃபாஸ்டா வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியும். நீ உயிரோட இருந்தா மட்டும்தான் மத்தவங்களுக்கு குணப்படுத்த முடியும். எது நான் அவ்வளவு ஃபாஸ்டா இருந்தா தான் எல்லாரும் காப்பாற்ற முடியுமா? சரி கம்முன்னு ஒரு ட்ரைனிங்க தொடரு சரின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயத்துல யோசிச்சுக்கின்னு ட்ரைனிங் பண்றான். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோ கடுமையா ட்ரைனிங் பண்றது போது ஒரு டைம் வெயிட் மாட்டிக்கின்னு அவனும் ஓடி போகும்போது அவனோட பாடி தொடச்சு ஹீல் ஆகி அவனுக்கு டயர்டே ஆகாம போயின்னு இருக்கான். இதை பார்த்துட்டு மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதோட ஹீரோவும் 14வது நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கடா என்னோட லஞ்ச்? சாரிடா குட்டி பையா நான் அதை சாப்பிட்டுட்டேன். என்னது? ஆமா உன்னோட லஞ்ச் எங்க இருந்தது உண்டுன்னு எனக்கு தெரியாதுப்பா. யாரும் சாப்பிடாம அப்படியே இருக்கிறதுனால எனக்கு மனசு பொறுக்கல, அதனால எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். சரியா? இதை கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு டேய் கம்முனட்டி உன்ன சும்மா விட மாட்டேனா. சரி டென்ஷன் ஆகாத. இல்லடா சும்மா விட மாட்டேனா, உன்னை கன்ஃபார்ம் நான் அடிக்காம விட மாட்டேனா. அப்ப அவனும் டேய் நம்மளோட டீம்ல யாரும் ஒருத்தருக்கு அடிச்சுக்க கூடாதுடா, அதுதான்டா ரூல்ஸ், அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாதா, நீ என்கிட்ட ஒரு அடியாச்சு வாங்குறடா அப்படின்னு அவனும் துரத்திக்கினே போக ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இதுவும் அவங்களோட வேலையா தான் இருக்கணும். இப்ப பார்த்தா இது எல்லாமே ரோஸும் வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு காசுகி பிரசிடென்ட் அப்புறம் அந்த கிண்டத்தோட ஒரு பொண்ணும் அதுக்கப்புறம் ஒரு கார்டும் அப்படின்னு அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக தான் வந்து இருக்காங்க. அப்ப இவங்களோட சப்பார்டினேட்ல ஒருத்தனும் அதோ அங்க இருக்கான் பாருங்க சாட்டோ, தேங்க்யூ வெரி மச், இங்கதான் இருக்கானா அப்படின்னு நம்ம பிரசிடென்ட்டும் வந்து பார்க்க அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. இன்னொரு பக்கம் நம்ம காசுகியும் பார்த்தா அவனுக்கும் ஒரே ஷாக்கு. அவனும் ஒரு நிமிஷம் இருங்க உண்மையிலே அவன் தான் சாட்டோவா? அப்ப ஹீரோ பார்த்தா ஒரு பயங்கரமான ட்ரைனிங் மூலியமா வேற லெவலா மாறிட்டு இருக்கான். அப்ப நம்ம ரோஸும் நம்ம ஹீரோ மேல ஒரு கல்லை போட்டுட்டு அது மேல அவங்க உக்காஞ்சிக்கின்னு என்னடா உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன குறைஞ்சனே வருது, என்ன ரொம்ப ஸ்லோவா இருக்க, என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரோஸ். என்ன சொல்ற? தெளிவா சொல்லு நீ சொல்ல வரத. உன்னை சொல்ல போனா நீங்களா ஒரு வெயிட்டே கிடையாது, நீங்க ரொம்ப லைட்டா இருக்கீங்க. அப்படியா? நீ கொஞ்சம் பேசுறது நல்லா பேசுற மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க கீழே இருந்து இறங்கிட்டு இன்னொரு மிகப்பெரிய கல் எடுத்து அவன் மேல போடுறாங்க. சாவோட செட்டபில் நல்லாவே பேசுற. அப்ப அவனும் எல்லாம் தாக்கு பிடிச்சிக்கிறேன் இருக்கும்போது அவனோட ஹீலிங் பவரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரோஸும் உண்மையிலேயே இதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு உண்மையான ஆம்புலன்றத நிரூபிச்சிருக்க, உன்னை பார்த்தாலே தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே சாட்ட பார்த்து அவன் எப்படி அவ்வளவு ட்ரைனிங் சூப்பரா அவன் பார்க்கவே பிரமாதமா இருக்கான். இன்னொரு பக்கம் பிரசிடென்ட்டும் அவனோட மசில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கான் பார்க்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஆளும் என்ன நினைச்சு நீ இந்த மாதிரி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்க, உனக்கு எதனா ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? சரி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ஓல்டு மேன் சைக்கிளாஸ், நீங்க இந்த நாட்டோட நைட்டா இருக்கிறதுனால உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும்.
இருக்கும். உண்மையிலேயே கூடிய சீக்கிரமே சாட்டோ என்னோட ரைட் ஹேண்டா இருப்பான். என்னது அவன் உன்னோட ரைட் ஹேண்டா? இதை கேட்ட இரவோ இது அவனோட வலது கை நானு. ஆமா, உண்மையிலேயே நான் கொடுத்த எல்லா விதமான கடினமான ட்ரைனிங்லயும் அவன் எளிமையா அவன் முடிச்சிட்டான். எல்லாத்தையுமே அவன் பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கான். அதனால அவன் என்னோட வலது கையா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குது. என்னடா இவன் சொல்றாங்க, நம்ம என்னடா அப்படி பண்ணிட்டோம். சரி சரி சாட்டோ, கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோ, லஞ்ச் போய் சாப்பிட்டு வந்துரு. போகும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போ சரியா? அதுக்கப்புறம் இந்த நைட்டும் சரி சரி சுசுனே காசுகி ப்ளீஸ் நம்மளோட பிரின்சஸ நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல இருந்து லஞ்சுக்காக கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் லஞ்ச் சாப்பிட்டு உட்காரும் போது நம்ம ஹீரோவும் அவர் தான் லிங்கர் கிண்டத்தோட ஆர்மியை சேர்ந்த கமாண்டரா. ஆமா, அவரு தான் கமாண்டர் சிக்லஸ், தி ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் இந்த கிண்டத்திலேயே. சரி சரி அது போனது போட்டோம். இந்த பொண்ணு யாரு? ஓ என்ன மன்னிச்சிருங்க, என்னோட பேரு தான் சிலியா வல்கஸ்ட் லிங்கர். இது லிங்கரா? இது எல்லாமே அரசு பரம்பரையை சேர்ந்தவங்க தானே யூஸ் பண்ணுவாங்க அந்த பேரு. ஆமா, நான் தான் அந்த கிங்கோட பொண்ணு. அப்ப நீங்க பிரின்சஸா? என்ன மன்னிச்சிடுங்க பிரின்சஸ். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க நார்மலாவே என்கிட்ட பழகலாம். உண்மையாவா? ஆமா உண்மையாதான். நீங்க அவ்வளவு மரியாதை எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டா நல்லா பேசுங்க. அதுக்கப்புறம் இவங்க எடுத்துட்டு வந்த கேக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு வீரவும் இது சூப்பரா இருக்குது. அப்ப நம்ம காசுக்கியும் என்னடா சாட்டோ ட்ரைனிங் தினமும் இந்த மாதிரி தான் ஆடா போயின்னு இருக்குதானே? இல்லடா இன்னைக்குதான் கொஞ்சம் கம்மி. சரி உங்களதெல்லாம் எப்படி போகுது? ஓ எங்களது கேக்குறியா? எங்களது கொஞ்சம் நல்லா தான் போகுது. கமாண்டர் சிக்லஸ் நம்மளோட பிரசிடென்ட்டுக்கு ஸ்வாட் டெக்னிக்க கத்து கொடுத்துன்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் எனக்கு மிஸ் வெல்சி மேஜிக் பவர் எல்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க. கூடவே நானும் ஸ்வாட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி தான் இருக்கேன். அப்ப இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பிரசிடென்ட்டும் அவனோட மசில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஹீரோ சாட்டையை தூக்கிறாங்க. ஏய் என்னடா சாட்டோ, அந்த கொஞ்ச நாளையே பயங்கரமா சிக்ஸ் பேக்ஸ்ல ஏத்திட்டு இருக்கேன், இதை தொட்டு பார்க்கலாமா? செம்பாய் அமைதியா இருங்க, வேணாம். ஆனா நம்ம காசுக்கே இதெல்லாம் பார்த்துட்டு சரி சரிடா அதான் இருந்தாலும் உன்னோட ட்ரைனிங்ல எப்படிதான் போகுது, ஏன்னா உன்னை துன்புத்துறாங்களா அப்படின்னு இவனை ஃபீல் பண்ணி கேட்க, இல்ல காசுக்கி உண்மையிலேயே என்னோட ட்ரைனிங்லாம் நல்லா தான் போகுது. இன்னொரு பக்கம் என்னோட குழு மெம்பர்ஸ் எல்லாருமே என்கிட்ட அன்பா தான் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. ரோஸும் அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, அவங்களும் நல்லபடியா தான் என்கிட்ட நடந்துக்கிறாங்க. ட்ரைனிங்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இதை கேட்ட நம்ம பிரசிடென்ட்டும் மேலே நீ லக்கியஸ்ட் பர்சன் தான். அப்ப இல்ல பிரசிடென்ட், ஆனா இங்க நான் ட்ரைனிங் எடுத்ததுல இந்த மேஜிக் பவரை அவைக்னிங் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு எதனா ஒரு ஆபத்துனா பேட்டில் ஃபீல்டுல நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே தீருவேன். ஓகே ஓகேடா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா கன்ஃபார்ம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க ஒரு நார்மலான கேர்ள் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இது ஹீரோ பார்த்துட்டு என்ன பிரசிடென்ட் திடீர்னு ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி நடந்துக்கிறீங்க? டேய் நான் உண்மையிலே நார்மலான பொண்ணு தான்டா, ஏன்டா இந்த மாதிரில பேசின்னு இருக்கேன்? அவன் சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். மிஸ் சுசுனே நீங்க ஒரு நார்மலான கேர்ள் போலதான் இப்ப நடிச்சு காட்டினீங்க. நான் பிரின்சஸ் நீங்க கூடுவா? ஓ சாட்டோ இங்கதான் இருக்கியா? சரிவா லஞ்ச் இன்னைக்கு நம்ம ஒன்னா தான் சாப்பிடலாம், உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். என்னடா சொன்னேன்? இன்னைக்கு நம்ம என்னோட லஞ்ச் திருடி தின்னுட்டு இன்னைக்கு நீ என்ன ஏமாத்தலாம் சொல்லிட்டு பாக்குறியா? அன்னைக்கு நீ பண்ண காரியத்தை நான் மறக்கவே மாட்டேன்டா. நீ ஒண்ணும் மறக்கலையா அந்த பாஸ்ட் எல்லாமே? இந்த பையனா இருந்து இப்பெல்லாம் பேச விட சரியா? ஒழுங்கு மரியாதை வந்து சாப்பிடுத்த. யார பாத்துற குழந்தை, இந்த குழந்தை இப்ப ஒண்ணு அடிக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அங்க சண்டை போட்டு இருக்க. இவங்க எல்லாரும் பாத்துட்டு சிரிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல ஹீரோவா அடி வாங்கும் போது நீ என்னதான் அட்டால எனக்கு சீல் ஆயிடுமே. அப்ப இவங்க எல்லாரும் அப்படியே வராங்க. இல்லையே சாட்டோ இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் ட்ரைனிங் பண்ணி இருக்கான். அது மட்டும் இல்லாம கடினமாவும் ட்ரைனிங் போறதுனால இப்ப அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. சரி பிரசிடென்ட், அவனே அப்படி இருக்கும்போது கன்ஃபார்ம் நம்ம அவனுக்காகவாச்சு ஒன்னும் நம்ம ஹார்டா ட்ரைனிங் பண்ணணும். அதனால நம்ம இங்க இருந்து கிளம்புவோமா அப்படின்னு அவனும் கிளம்ப இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. போகும்போதே நம்ம பிரசிடென்ட்டும் சாட்டோ கூடிய சீக்கிரமே உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து எங்க கூட பேட்டில் ஃபீல்டுல ஹெல்ப் பண்ண பாரு. நைட் டைம்ல ஹீரோவும் ஹார்ட் பாத்ல குளிச்சுன்னு இருக்கும்போது பாடியும் என்னோட மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹீலிங் பவரும் அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கும் தான். அதே மாதிரி ஏன் தான் சிம்பிளா அப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு புரியல. உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் கிரேட் தான். கன்ஃபார்ம் கூடிய சீக்கிரத்திலேயே இவங்க எல்லாருக்கும் பேட்டில் ஃபீல்டுல நான் ஹெல்ப் பண்ண தான் போறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அதோட மறுநாள் காலையில நம்ம ரோஸும் சரி சாட்டோ இன்னைக்கு நீ வெளியே போற. இதை கேட்ட ஹீரோவும் ஓகே. அப்ப அவங்களும் பேக் தூக்கி போட முடியலையா? அப்ப இவங்களோட மத்த மெம்பர்ஸ் எல்லாரும் இறுதியா அதுக்கான டைம் வந்துருச்சு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு சோல்ஜரும் கேப்டன் ரோஸ் என்ன சொல்றீங்க, இங்க வெளியே போறீங்களா? ஆமா தாம்சன், என்னோட சப்பார்டினேட்டுக்கு வெளி உலகத்தை காமிக்கணும், அதுக்கான தேவை இப்ப வந்துருச்சு, அதனால ஒழுங்கு மரியாதை போய் கேட் தரேன். ஓகே மேம் இந்த போறேன், குட் பை. அப்ப ஹீரோ பின்னாடி என்ன ரோஸ் அவங்க கிட்ட கேட்டாங்க. அவன் என்ன அப்படி பயப்படுறான், கேட்டு தடுக்கிறதுக்கு இப்படி பயப்படுவான், அப்ப வெளியே என்னதான் இருக்குது அப்படின்னு ஹீரோவை யோசிக்க கேட் தடுக்கிறாங்க இன்னொரு பக்கம். அதுக்கப்புறம் ஹீரோவை அவங்களும் வெளியே கூட்டின்னு போக, மிஸ் ரோஸ் நம்ம எங்க தான் போறோம், வாய மூடி நீ என்ன ஃபாலோ பண்ணு. சரிடா இது உனக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட் தான் இந்த லிங்கர் கிண்டத்தோட டார்கஸ்ட் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது. இந்த காட்டுல அது மட்டும் இல்லாம அந்த கிராண்ட் கிரேசில் இருக்குது. அதை நீ தோக்கடிச்சிட்டு வரவேற்கும் நம்மளோட இடத்துக்கு நீ வந்துடாத. எனது அந்த கிராண்ட் கிரேசில நான் தோக்கடிக்கணுமா? இதுலயும் முக்கியமா அந்த 100 வருஷமா வாழ்ந்து இருக்க அந்த ப்ளூ கிரேஸ்லி கரடியை நான் தோக்கடிக்கணுமா? மிஸ் ரோஸ் என்ன விளையாடுறீங்களா? இது வரைக்கும் நீங்க எனக்கு ஹீலிங் பண்றதுக்கும் அதே மாதிரி எனிமி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓரத்துக்கு மட்டும் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, ஃபைட் பண்றதுல எங்க கத்த கொடுக்கலையே. என்னடா இது ஒரு தொல்லையா போச்சு அப்படின்னு அவங்களோட ஹீரோ தூக்க என்ன விட்டுக்க வேணாம் அப்படின்னு ஹீரோவும் கதறான். இதெல்லாம் சொன்னா வேலைக்காக சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. ஹீரோவா அதோட காத்துலயே பறந்து போயின்னு இருக்கான். அதுவும் இல்லாம கதறான், விட்டுருங்கடா ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்கன்னு. அதோ
போன எபிசோட்ல நம்மளோட கேப்டனும் நம்ம ஹீரோவை தூக்கி விசிறி வச்சிருப்பாங்க. ஹீரோவை பறந்து சரியா கீழே விழும் போது இல்ல இது நல்லது இல்ல, இதயத்துல இப்படியா சாகணும், நியூஸ் பேப்பர்ல கண்ணி நெஞ்சு போஸ்டர் ஓடிடுவாங்க போலியே, இது எல்லாத்துக்கும் காரணம் கேப்டன் ரோஸ் தான் வரப்போகுது அதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயந்துக்கினே அவன் திரும்பிக்கினே அவனோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அப்படியே கீழே விழறான். கண்டிப்பா நான் இந்த இடத்துல சாகவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை சொல்லிக்கினே அவனோட பவரை யூஸ் பண்ணி கம்மியான சேதாரத்தோட அப்படி கீழே விழுந்துறான். ஏப்பா சாமி எப்படியோ உயிரோட இருக்கண்டாப்பா. அப்ப ஹீரோவும் அவனோட ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி அடிப்பட்ட இடத்தெல்லாம் ஹீல் பண்ணிடுறான். ஒரு வழியா இந்த கார்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். கண்டிப்பா கேப்டன் ரோஸ் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவங்க சொன்ன வேலையை முடிக்காம இந்த இடத்துல வீட்டுக்கு போக முடியாது. இப்ப ஹீரோவும் அந்த கரடி பத்தி யோசிக்க இல்ல கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி அந்த கிராண்ட் கிறிஸ்லி கரடி என்ன தோக்கடிக்காம விட மாட்டேன், அதை கொண்டு எடுத்தா இந்த இடத்துல இருந்து போவேன் அப்படின்னு பேசும்போது பின்னாடி பார்த்தா புதர்ல இருந்து கரடி ஒண்ணு எட்டி பாக்குது. பாமாப்ப சௌக்கியமா அப்படின்னு அதுவும் எட்டி பாக்க ஹீரோவோ டேய் நீ எங்கிருந்துடா வந்து அந்த மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒலிம்பிக்ல ரன்னிங் ரேஸ் வச்சா கூட ஓட மாட்டான் போல, அத்தளவுக்கு ஓடுற வேகமா. சாமி உயிர்தான் முக்கியம், ஓடுற ராஜா அப்படின்னு ஓடுறான். என்னடா இவ்வளவு பெருசா இருக்குது, பார்க்க வெளியா வேற இருக்குது, பல்லு பார்க்க எவ்வளவு பெருசா இருக்குதா சாமி அப்படின்னு ஹீரோவும் பதற அப்படின்னு பயந்து ஹீரோவும் பயங்கர வேகமா போறான். அதை விட கண்டிப்பா அந்த கரடியால என்ன பிடிக்க முடியாது, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். உண்மையிலேயே அந்த இடத்துல எனக்கு ரோஸ் கொடுத்த பயிற்சி எல்லாமே இப்ப எனக்கு யூஸ் ஆகுது. அந்த இடத்துல நான் அந்த அளவுக்கு கடினமா பயிற்சி பண்ணதுனாலதான் இந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாத்திலயும் சர்வை பண்றதுக்கு எனக்கு எளிமையா இருக்குது. சரி வாடா கரடி, ஒன்னு ஒரு கை நான் நீ பார்க்க மாட்டேன்டா, ஒத்தி நீ ஏன் இதுக்கு நானான்னு பாத்துலாம்டா. இப்ப பார்த்தா எக்ஸ்ட்ராவா ஒன்னும் அந்த ப்ளூ கிராண்ட் கிறிஸ்லின்ற 2 கரடி வருதுங்க. ஹீரோவோ டே இது நியாயமே நீங்க பண்றதுல ரொம்ப தப்புடா, சீட்டிங் பண்றீங்கடா அப்படின்னு கதிரினே ஓடுறான். அப்ப அவனும் ஓடி போயின்னு இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு இடத்துல ஏதோ நீர்வீழ்ச்சி சவுண்ட் கேக்குது. அது அவனும் கேட்டுட்டு இந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அதுல அவனும் குதிக்க இந்த கரடிகளும் அவனை பார்க்க அவன் வரலன்னு உடனே அதோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகுதுங்க. இதோட ஹீரோப்பும் அந்த நீர்வீழ்ச்சில இருந்து வெளியே வந்து தனியா கரையை ஒதுங்க. அந்த இடத்துல ஈவினிங்கும் ஆயிடுது. ஹீரோவும் அவனோட துணியெல்லாம் காத்துல காய வச்சுன்னு இருக்கான். அட என்னடா இது நமக்கு வந்து சோதனை, இந்த மாதிரி ஆட ஆகணும். சரி என்னதான் இருந்தாலும் ரோஸ் இந்த கரடி எல்லாம் தோக்கடிது ரொம்ப கஷ்டம் தான். இதுல அது தோக்கடிச்சு எப்படி திரும்ப உங்க கூட வீட்டுக்கு வருது, தற்காப்பு ஒரு கத்திய குத்துட்டு சாப்பாடுக்கு கொஞ்சம் நெஞ்சத்தை குத்துட்டா போதுமா இதுவே அப்படின்னு அவனும் பேசின்னு இருக்க. திடீர்னு காட்டுல இருந்து வினோதமான சவுண்டுகள்லாம் கேக்குது. சரி இதுதான் என்னோட முதல் நாள் அப்படின்னு ஹீரோவும் மரத்துல குறிக்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில சரி ஓகே தயாரா அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். முதல் விஷயம் என்னோட ஆப்பனண்ட் யாருன்றதை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கினே ஆகணும். அதுங்க எங்க வாழ்றதுன்றத நான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இதுங்க மட்டும்தானா இல்ல வேற எதனா இருக்குதுங்களான்னு கூட நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோவும் அந்த இடத்துல அவனோட தடையத்தெல்லாம் விட்டுனே போக திடீர்னு ஒரு மரத்துக்கிட்ட பார்த்தா அந்த இடத்துல அந்த கிராண்ட் கிறிஸ்லியோட நகத்தை வச்சு கேறின தடம் இருக்குது. கண்டிப்பா அதுங்க இந்த இடத்துலதான் எங்கேயே இருக்கணும், பக்கத்துல எங்கேயா இருக்கும் அப்படின்னு இவங்களும் பார்க்க திடீர்னு பின்னாடி வந்து புதர்ல ஒரு சவுண்ட் கேக்குது. அப்போ திடீர்னு ஹீரோ பயந்துட்டு பார்க்க அந்த இடத்துல ஒரு குட்டி ரேபிட் தான் வருது. ஏதோ முயலா, இதான் போய் பெரிய மாஸ்டர் நினைச்சிட்டேனா. அப்ப அந்த முயலும் இவங்கிட்ட வர என்ன ஆச்சு உனக்கு, ஓ சோச்சோ கால் அடிபட்டுக்குதான், என்னடா இது. அப்ப அந்த முயலும் தலையாசிக்க என்னடா இது நம்ம சொல்றதுல புரியுது போல இதுக்கு, சரி ஒரு நிமிஷம் இதை குணப்படுத்திடுறேன் அப்படின்னு ஹீரோவும் அந்த ரேபிட்டை குணப்படுத்திட்டு இதுக்கப்புறம் உஷாராயிருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு மரத்தை நோக்கி போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அப்ப பார்த்தா இவனை அந்த முயல் வந்து பின்தொடர்ந்து வந்து இருக்குது. ஏய் என்னடா ஃபாலோ பண்ணி வராத, இந்த இடத்துல கிளம்பி போ, நானே ஒரு ஆபத்தான மாஸ்டர்ஸ் எல்லாம் தேடி போயின்னு இருக்கேன், நீ ஏன் பின்னாடி வர. அது என்ன சொன்னாலும் புரியாதனால ஹீரோவோ கம்முன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயின்னு இருக்கான். அப்ப அதுவும் பின்தொடர்ந்து வர ஏய் என்ன பண்ற நீ, எத்தனை தடவை உனக்கு சொல்றது, நான் அந்த கிராண்ட் கிறிஸ்லியை தேடி போயின்னு இருந்தா நீ வேற என் கூட வர, அது ஒண்ணு கட்சி சாப்பிட்ற போது எதனா பண்ற போறான். அப்ப அந்த முயலும் திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு திசையை நோக்கி பார்க்க ஹீரோவும் அது ஏதோ நம்மளுக்கு சொல்ல வருது போல, சரி ஃபாலோ பண்ணி போவோன்னு அதோட ஃபாலோ பண்ணி போறான். அப்ப பார்த்தா இந்த முயல் கரெக்டா இந்த கிராண்ட் கிறிஸ்லிங்க இருக்கிற இடத்தையே காமிச்சிட்டு இருக்குது. ஏய் சூப்பர் பையன், நீ பயங்கரமா கண்டுபிடிச்சிய, இங்கதான் சோத்து முட்டிக்கு எல்லாம் எப்படி தூங்கி இருக்குது மாதிரி. அதுக்கு என்ன பண்றதுன்றத நான் ஊத்து கவனிக்கணும், அப்பதான் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். இவங்களை பார்த்தா ஒரு ஃபேமிலியாட்டம் இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த புக்லயே சொல்லியிருந்ததுதான் இந்த கிராண்ட் கிறிஸ்லி எல்லாமே ஃபேமிலியா தான் வாழுங்க, அதாவது குரூப்பா. அதோட ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து ரிவருக்கு வந்து தண்ணியை பிடிக்க அந்த தண்ணியும் குடிக்கிறான். அப்ப அந்த முயலும் இவங்ககிட்ட வந்து இவங்ககிட்ட பாசமா நடந்துங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் திரும்பியும் அந்த இடத்துக்கு போயிட்டு அதனை வாட்ச் பண்ண பரவாயில்ல நல்லா கியூட்டா பண்ணுதுங்க எல்லாத்தையும். அப்ப ஹீரோவை திரும்பியும் அவனோட இடத்துக்கு வர அப்போ திடீர்னு அவனுக்கு வயிறு வலிக்குது, என்னோட வயிறு வலிக்குது இந்த ஆத்த தண்ணியை குச்சதுனால தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி அவனோட ஸ்டொமக்கையே ஹீல் பண்ணின்னு இருக்கான். நம்ம ஹீரோ வழியில துடிச்சிருந்தா கூட அப்ப அந்த முயல் வந்து ஹீரோவை தழுவுது, என்ன நீ திரும்பி வர நல்ல புள்ள. அதுக்கப்புறம் அந்த முயலும் ஒரு கொட்டை மாதிரி இருக்குது, அந்த தண்ணியை காமிக்க ஏய் என்ன தண்ணி இதுவும் ஒரு நல்ல தண்ணியா, பரவாயில்ல ஆனா இந்த ரிவர் வாட்டரை விட இது கொஞ்சம் கிளியரா தெரியுது, பரவாயில்ல இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்யூ ரேபிட் அப்படின்னு பார்த்தா அந்த ரேபிட்டும் எதையோ பார்த்து பயந்துன்னு இருக்குது. அப்ப
அந்த ரேபிட்டும் அந்த இடத்துல இருந்து மரத்து மேல போக ஹீரோவும் என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி பாத்துன்னு இருக்க, எதனா மாஸ்டர்ஸ் வரது நீ சென்ஸ் பண்ணிருக்கேன்னு, எனக்கு தெரிஞ்சு அங்க வருது அந்த கிராண்ட் கிரேஸ்லியே கரடியா தான் இருக்கணும். அப்ப அந்த இடத்துல பெரிய அந்த ஊர்ந்து போற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அது இவங்களும் கேட்க திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு வருது, அதாவது ஜெயிண்ட் அனகோண்டா மாதிரி. அப்ப ஹீரோவும் இதை பார்த்துட்டு உறைஞ்சு போயிடுறான். போய் என்னடா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெயின் அனகோண்டா இந்த காட்டுல என்னடா பண்ணின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்லயே பாக்க கன்ஃபார்ம் இதுகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இது பக்கத்திலே சுத்தி இருக்குது அப்படின்னு ஒரு பெருமிச்சு கூட அதோட மரத்துல குடி பேசுறான். என்னோட 4வது நாள் இந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் ஸ்னேக் மாஸ்டரை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் என்னோட கண்ணாலேயே பார்த்தேன். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல நான் இந்த கிராண்ட் கிரேஸ்லியோட ஃபேமிலியை நான் வாட்ச் பண்ணி தான் இருக்கேன். இதுங்க எந்த மாதிரி தான் என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் இதுங்க காமெடி பண்ணாலும் கொஞ்சம் நல்லா கியூட்டா தான் இருக்குது பார்க்க. இதுங்களை நான் கொல்லணும்னா கண்டிப்பா இதுங்களோட வீட்டுக்கு போயிட்டு என்னால கொல்லவே முடியாது. ஆனா நாளைக்கு அப்ப பார்த்தா மறுநாளே மழை பெஞ்சுன்னு இருக்குது. ஹீரோவும் அப்ப அந்த முயலும் நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போக எங்க கொண்டு போலான்னு என்ன பாக்குற, மழை பெய்யுது இங்கே நெல்லு போக வேணாம். அதுக்கப்புறம் மழை நின்று பிறகு சரி ஓகே வா போலாம் அந்த கிராண்ட் கிரேஸ்லி என்ன பண்ணுதுன்னு பாக்கிறதுக்கு. அப்ப அந்த முயலும் இவன் கிட்ட வர என்ன நிறுத்தாத, கண்டிப்பா இன்னைக்கு நான் அதுங்களை கொல்லாம விட மாட்டேன் இந்த காட்டுல. அந்த முயலும் இவனை கொஞ்சம் சோகத்திலேயே பாக்க அப்ப ஹீரோவும் அதுங்களோட இடத்துக்கு போய் பாக்க அந்த இடத்துல 2 பெரிய கரடிங்களை கொன்னு வச்சுக்கிறாங்க யாரோ. இது நல்லதுக்கே இல்ல, இது எப்படி சாத்தியம், இதை யார் பண்ணிருப்பா, நான் இதை கொல்லாம எப்படி நான் ரோஸ் கிட்ட போயிட்டு இதை சொல்றது, ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜெயிண்ட் ஸ்னேக்கா இருக்குமோ. ஆனா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல, இதை சாப்பாட்டுக்காக யாரோ செஞ்ச மாதிரி தெரியல, கன்ஃபார்ம் இது ஏதோ அவங்களோட சந்தோஷத்துக்காக பண்ண விஷயம் மாதிரி தெரியுது. ஏன்னா இதுங்களோட உடம்ப பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஹீரோவும் பார்த்துன்னு இருக்கும்போதே அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த கரடியோட இடத்துல பாறைங்கெல்லாம் இருக்கிறது, அதுக்கு இடையில இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்க அது உள்ள இருந்து திடீர்னு வர அந்த குட்டி கரடி வெளியே வருது. அதுவும் வந்து இவரோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு அதுவே என்னாச்சு உங்களுக்கு அந்த மாதிரின்ற மாதிரி கிட்ட போய் உரசின்னு இருக்குது. அது ஹீரோவும் பார்த்துட்டு இதை இப்படியே விட்டுலாமா இல்லனா இதை கொண்டுடலாமா, ஏன்னா ரோஸ் சொன்ன வார்த்தைக்காக வச்சு இதை செஞ்சுதான் ஆகணும், ஆனா என்னோட மனசாட்சி உறுத்தினே தான் இருக்குது, கண்டிப்பா இதை பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசனை இருக்க இன்னொரு பக்கம் அந்த கரடியும் அழுதுனே இருக்குது. ஹீரோவும் சரி வெயிட் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப அந்த கரடியும் அவனை பார்த்துட்டு மோந்து பாக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு திசையில போயின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தங்கி இருந்த அந்த ஹோம்ல நம்ம பிரசிடென்ட்டும் காசுகியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்க போயிருக்காங்க, அவன் ஃபாரஸ்டுக்கா. இதை கேட்ட இவங்க 2 பேரும் ஃபாரஸ்டுக்கு போயிருக்கான் ட்ரைனிங்க்கு. எவ்வளவு நாள் அவன் வரத்துக்கு, அது ஒரு மிஷன் இருக்குது, அவன் அது முடிச்சிட்டு தான் இந்த இடத்துக்கு வரா மாதிரி இருக்கும். அது முடிக்காத வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகலாம், ரொம்ப நாள் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. இது எல்லாமே மிஸ் ரோஸோட முடிவு தான். ஆமா தானடா, நம்மளுக்கு இது சம்மதி இல்லடாப்பா, நீயாச்சு அவங்களாச்சு, அவன் வேலை சமைக்கிறதுடாப்பா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி காசுகி இப்போ சாட்டோ வேற அந்த இடத்துக்கு போயிருக்கான், அவனுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்க அந்த இடத்துல அவனும் சாப்பிட்டு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு கத்திய யூஸ் பண்ணி ஒரு ஈட்டி மாதிரியான ஆயுதத்தை அவனும் கிரியேட் பண்ண. சரி வா எனக்கு அந்த ஸ்னேக் இருக்கிற இடத்த காமி, கண்டிப்பா நான் அதை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அவ பார்த்தா அந்த ஸ்னேக்கை கொல்றதுக்காகவே போறான் ஹீரோ. அப்ப அந்த முயலும் யோசிக்க கண்டிப்பா அதை கொலை பண்ணாம இந்த இடத்துல நீங்க நிலையா வாழ முடியாது. அப்ப அந்த முயலும் இவனை கூட்டின்னு வர திடீர்னு ஒரு இடத்த காமிக்க அந்த இடத்துல பார்த்தா ஏற்கனவே அந்த ஸ்னேக்கு எது கூடிய ஃபைட் பண்ணி இருக்குது. அது யாருடான்னு பார்த்தா அந்த குட்டி கரடி தான். ஒரு நிமிஷம் அங்க என்ன பண்ணி இருக்குது அந்த குட்டி கரடி. ஏய் இப்பா பாக்கிறதுக்கே என்னடா அவ்வளவு பெருசு பயங்கரமா இருக்குது, அதை பார்த்தாலே எனக்கு ரோசை பாக்குறதுதான் ஞாபகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஆயுதத்தை எடுத்துன்னு போயிட்டு அது கூட பயங்கரமா ஃபைட் பண்றான் பாருங்க, வேற லெவலா இருக்கும். நான் நினைச்சு கூட பாக்கல, சாவு செத்த போயில அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்ணுல அந்த குச்சியை சொருவ அது வலியிலேயே துடிக்குது. அதுக்கப்புறம் அதுவும் ஏஞ்சி திரும்ப வந்து இவனை அட்டாக் பண்ண வர ஹீரோமா அட்டாக் பண்றான். அந்த டைம் அது நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி கடிக்க ஹீரோவும் கதறான், இது வலிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ண ஆஹாஹா அப்படியா உன்னோட பாச்சாலாம் என்கிட்ட பழிக்காது கண்ணா அப்படின்னு சொல்ல கையை உள்ள பார்த்தா வாய் உள்ளே இறக்கிட்டு கத்திய வழியில துடிக்க எடுக்க ஹீரோவோட கையில பாத்தீங்கன்னா கடிச்சதுனால கொஞ்ச நேரத்துல ஹீரோவுக்கும் அந்த பாய்சன் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பரவதுனால அந்த ஹீலிங் பவர் குறைஞ்சது. ஆனா ஹீரோ விட்டு கொடுக்காம கன்ஃபார்ம் நான் இந்த இடத்துல சாக விரும்பல, உன்னோட பாய்சன்லாம் என்ன எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி ஹீல் ஆக திரும்பி ஹீரோ போயிட்டு அது கூட ஃபைட் பண்ணி அதை எப்படியாச்சு தோக்கடிலாம் சொல்லிட்டு போக அப்ப திடீர்னு கரடியும் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ண என்ன பண்ற நீ, ஓ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை ஃபைட் பண்றான். ஒரு வழி அதோட கதையும் முடிக்க ஹீரோவை ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கும்போது அந்த கரடியும் வந்து இவங்கிட்ட நல்லா பழகிடுற மாதிரி ஆகுது. நல்ல வேலை நல்ல சமயத்துல வந்து நல்லா ஹெல்ப் பண்ண தெரியுமா அப்படின்னு இவங்க பேசின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த ஜாயிண்ட் ஸ்னேக்கோ ஏஞ்சிக்குது. என்னடா இது இப்பதான் கொண்டு அதுக்குள்ள இது என்னடா திரும்பி வந்துருச்சு. அப்ப இந்த கரடியும் இவனை இழுக்க என்ன விட்டு கன்ஃபார்ம் நீ எங்க இருந்து ஓடிடு நான் செத்துருவேன் நீயாச்சும் இங்க இருந்து தப்பிச்சுப்போ. அப்ப அந்த பாம்பு இவனை கடிக்கிறது வர இல்ல காசுகி இனிமக்கே சென்பாய் ரோஸ் ஆமா இது எல்லாமே ரோஸோட ஃபால்ட் தான், அவளை சும்மாவே விட மாட்டா அப்படின்னு ஹீரோ
ஐயோ பயத்தோட உச்சிக்க போயிடும். கரெக்டா அந்த பாம்பு இவனை கடிக்க வர, டேம் இட் ரோசியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு 2 மணிக்கு பச்சையா திட்டுறான். நீ ஒரு பீஸ்ட், கருணையே இல்லாத டீமன், நீ அந்த மாதிரி எல்லாம் கேவலமா திட்ட. அப்ப அந்த இடத்துல மாசான ஒரு என்ட்ரிய அந்த பாம்பு மேல மிதிச்சு நம்ம ரோசம் கொடுக்க, என்ன கண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சேன். சரி சரி நீ ரொம்ப வருத்தப்படாத, இந்த பயபுலைக்கு தான் நீ ரொம்ப நன்றி சொன்ன தெரியுமா. அப்ப பார்த்தா அந்த இடத்துல அந்த முயலும் வர, என்னடா இது? ஆமா இதுதான் என்னோட பெட்டு, இதோட பேரு குக்குரோ. நான் தான் இதை உன்னை வாட்ச் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு கூடவே அனுப்பிச்சு வச்சேன். அப்படியா? நான் இந்த இடத்துல வந்த உடனே அதுதான் கரெக்டா என்கிட்ட முதல்ல பழகுந்தே. இது எல்லாத்துக்குமே நான் உன்னை கண்காணிக்கிறதுக்காக தான் இதை நான் அனுப்பி வச்சது காரணம். அது மட்டும் இல்லாம நீ உண்மையிலேயே இங்க கரெக்டா இருக்கியா இல்ல ஏமாத்து வேலை பண்றியான்றத நான் தெரிஞ்சுக்கனால அதுக்கு ஒரு கண்காணிப்பாளரா ஸ்பையா இவனை போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த ஃபாரஸ்ட்ல நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா இது இன்னைக்கு நடந்துருச்சு. ஆனா நான் உண்மையிலேயே நினைச்சு பார்க்கல இந்த மாதிரியான ஒரு அப்பரன்ஸ்ல ஒரு பாம்பு வரும்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டீமன் லார்ட் ஆர்மியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸை மாடிஃபை பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு மாடிஃபைடு பிக் ஜெயண்ட் ஸ்னேக் தான். உண்மையிலேயே இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ்னால தான் இங்க வாழ்ற ஒரு சில உயிரினங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுனால அதுங்க தப்பிச்சு ஓடுறது. அதுல குறிப்பிடத்தக்கது இந்த கிராண்ட் கிரிஸ்லியோடது தான். இதுங்க அதிகமா கொல்லப்படுறது இதுங்களாலதான். ஏன் இப்படி அப்போ பண்றீங்க? அது காரணம் அதுதான். அதுல வச்சு சட்டப்பட எதையா உயிர் எடுக்கிறீங்க? உண்மையிலேயே மோசம் தான்டாப்பா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணின்னு இருக்கேன். நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனன்ட்டை எதிர்த்து இருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கேன். ஆனா உண்மையிலேயே நான் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்த செத்துருமே தெரியுமா? அப்ப இந்த கரடியும் வந்து இவனை மறைச்சு பார்க்க, என்னடா இது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுதேன். ஓ இதுவா? அப்ப ஹீரோ மனசுல யோசிக்க, இந்த கரடியும் இதோட பேரண்ட்ஸை இழந்துருச்சு, இதுவும் இப்ப தனியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமா அதை தடவி கொடுக்க, அதுக்கப்புறம் இவங்களும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சரி இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலிலயும் ஒரு ஆள் சேர போறாங்க. ஹேய் ப்ளூ கிரிஸ்லி. அப்ப அந்த கரடி ஆச்சுமா பாக்க, நீயும் என் கூட வர என்ன புரியுதா? அதுவும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அதுவும் சமூகத்துக்கு இருக்குது. உண்மையாவா என்ன சொந்தம் போறியா? அப்ப பார்த்தா அந்த முதல்ல இவங்க மேல வர, இவங்க 3 பேரையுமே நம்ம ரோஸ தூக்கிடுறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலாமா? உண்மையிலேயே நீங்க வந்ததுனால தான் இப்ப போயிச்சிருக்கோம். தம்பி அப்ப நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு பீஸ்ட் டீமனு அப்படின்னு கேவலமா ஏதோ பேசினிருந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது பெரிய கச்சேரியே. சரி சரி நீ இதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்ல பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களும் அதோட அந்த இடத்துல இருந்து கூட்டு போக, அதுக்கப்புறம் இவங்களும் அந்த காட்டு விட்டு வெளியே வந்துட்டு இவங்களோட அந்த பழைய இடத்துல நின்று நம்ம ரோசம் இந்த ட்ரைனிங் என்னதான் ஒரு பக்கம் இந்த இடத்துல இருந்தாலும் இதுக்கப்புறம் அதுக்கான டைம் நெருங்கிடுச்சு. என்ன விஷயத்த பத்தி சொல்றீங்க? அதுவா டீமன் லார்டோட ஆர்மியை சேர்ந்தவங்க அடுத்த மூவை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த இடத்த நோக்கி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் அந்த டீமன் லார்டோட இடத்த காமிக்க அந்த இடத்துல ஒருத்தன் 3rd ஆர்மி கமாண்டர் அமிலா வேர் கிரேட். சொல்லுங்க மை லார்ட், அந்த லிங்கர் கிங்டம் சீக்கிரமா நம்மளோட ஆர்மியை தயார்படுத்தி அனுப்புறதுக்காக. ஓகே மை லார்ட், நான் சொன்ன மாதிரி அந்த பிளான் படியே எல்லா டீமன்ஸும் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்காங்க. எல்லா யூனிட்ஸை சேர்ந்தவங்களும் பேட்டிலுக்காக ப்ரிப்பேர்டா இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களோட உத்தரவுக்காக தான் நாங்க காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு ஒருத்தி சொல்ல, போன எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரோஸும் சொல்லியிருப்பாங்க டீமன் லார்டோட ஆர்மியை சேர்ந்த வீரர்கள் எல்லாருமே நம்ம நாட்டை அட்டாக் பண்றதுக்காக தயாரா இருக்காங்க. அப்ப ஹீரோவும் இது கேட்டு ஷாக் ஆயிட்டு, அப்படின்னா அந்த வார் முடியலையா ஒண்ணுமோ? ஆமா, அந்த வாரோட ஃப்ரண்ட் லைன்ல நீ அடிப்பட்டவங்க எல்லாருமே ஹீல் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்ப நீ தயாரா இருக்க. அந்த வார் டைம்ல நம்ம கிண்டத்துக்கு நீ ஒரு முக்கியமான ஆளா இருப்ப அந்த சோல்ஜர்ஸ்க்கு நடுவுல. இதே நானா? என்ன மாதிரி வேற யாரும் ஹீலர்ஸ் இல்ல? நான் ஒருத்தன் தானா? ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட 2 ஹீலர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வெவ்வேறு விதமான ரூல்ஸ் இருக்குது. அப்படின்னா எனக்கு பயங்கரமான வேலை இருக்கும் போலியே. ஆமா, அந்த வார் டைம்ல முக்கியமான ஆளே நீ மட்டும்தான். அதனால எல்லாத்துக்குமே தயாராரு. அதுக்கப்புறம் இந்த டீமன் லார்டு இருக்கிற அவங்களோட இடத்த காமிக்க, அப்ப இந்த இடத்துல அந்த லார்டும் கேட்டிருப்பான், நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் பேட்டிலுக்காக தயாரா இருக்காங்களா? ஆமா சார், எல்லாமே தயார் நிலையில தான் இருக்குது. உங்களோட உத்தரவுக்காக தான் எல்லாருமே காத்துன்னு இருக்காங்க. நல்லது. சரி, அந்த பேட்டில் நீ எந்த விதமான கமெண்டியும் முன்னிருந்து சொல்லாத. அந்த வேலைக்கு நீ பண்ண வேணாம். அதனால அந்த ஃபைட்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. சரி முடிவா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என்ன நீ இப்படி கேட்டுட்டேன்? சரி அமிலா, சரி கிளம்பு. ஓகே சார் அப்படின்னு அவங்களும் கிளம்பி வர, அப்ப வரும்போதே அவங்களும் திடீர்னு கொஞ்சம் பதட்டத்தோட நின்று இருக்காங்க. அதை பார்த்துட்டு வேற ஒரு டீமனும், என்னடா இது 3rd ஆர்மி கமாண்டர் ரொம்ப நர்வஸா இருக்க மாதிரி தெரியுது. டீமன் லார்டு கூட எதுனா மனஸ்தாபமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மாஸ்டர் டாக்டர். அந்த மாதிரிலாம் கூப்பிடாதவா, அது கொஞ்சம் வியர்டா இருக்குது. என்னோட நார்மல் நேமே நீ சொல்லி கூப்பிட்டாலே போதும். சரி சரி, நீங்க என்னோட புதிய டீமன் மாடிஃபைடு மான்ஸ்டர் புரோட்டோடைப்பை பாக்குறீங்களா? அது எல்லாமே முழுசா ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவனும் அவங்க போய் இந்த டீமன் மாடிஃபைடு மான்ஸ்டர் காமிக்க, இதை பார்க்க எப்படி இருக்குது? பயங்கரமான
பயங்கரமான விஷமும் ஆக்ரோஷமான அட்டகாசமான உடம்பும். இதுதான் டீமன் மாடிஃபைடு மாஸ்டர் ப்ரோட்டோடைப் 72. அப்ப அவங்களும் ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ப்ரோட்டோடைப் வந்து 71 தானே, இதே மாதிரி தானே இருக்கும், அதே மாதிரி ஒரே பேர் தானே, அது கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிங்கர் கிண்டத்திலேயே காணாம போயிடுச்சாமே, கடைசியா நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் எனக்கு தெரிய வந்தது. ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த நாட்டை சேர்ந்த எனிமி ஆர்மி கமாண்டர் அவரோட பேரு சிக்லஸ், அவர் வேணா இதை தோக்கடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, போன ப்ரோட்டோடைப்பை விட இது 72 அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அதை உருவாக்கி இருக்கேன். சரி நானும் இதை நம்புறேன். ஆமா நீ சொன்ன மாதிரி அந்த லிங்கர் கிண்டத்தை சேர்ந்த சிக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டென்ஷனாவே என்ன ரொம்ப பழி தீக்கணும்ன்ற வெறியில இருக்கீங்களோ. அது மட்டும் இல்லாம அந்த கிட்னாப்பர் குரூப்ஸை பத்தி நான் சில ரூமர்ஸை கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா சொன்னேன், அந்த கிட்னாப்பர் குரூப்பை சேர்ந்தவங்க யாருமே அவ்வளவா ஃபைட் பண்ண மாட்டாங்க. பேட்டில் ஃபீல்டுல அடிப்பட்ட சோல்ஜர்ஸை அவங்க அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. அவங்க எல்லாருமே அவ்வளவு தகுதி வாய்ந்தவங்களா அப்படிலாம் இல்ல. இதுலயும் முக்கியமா உங்களோட பாஸா இருக்கிறது அந்த ஒரு ஹீலர் மட்டும்தான். அவ தான் அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்தி சண்டை போடுவா. அவ ஃபைட்டிங்லயும் சரி எல்லாத்துலயுமே சரி பயங்கரமான ஆளு. அந்த உமனை பார்த்தா மட்டும் என்னோட மாஸ்டர் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனாரு. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவ என்னோட கையால தான் சாவு அவளுக்கு. சரி இப்ப வரப்போற பேட்டில கூட நீ யாருக்கும் கமெண்ட் பண்ற மாதிரி போலியாமே பேச்சு வேற யாரோ போட்டிருக்காங்க போல. ஆமா அதை பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. நான் அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருந்து யாருக்கும் கைடன்ஸ் கொடுத்து நான் சண்டை போட போறது கிடையாது. எனக்கு பதில் அந்த இடத்துல நின்று சண்டை போட போற ஆளு தி இம்மோர்டல் டார்க் மேஜிக் யூசர் பிளாக் நைட், அவர் தான் முன்னாடி போறாரு. அப்படின்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு படையே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்க அவனும் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்பா ஜாலியா ஜம்முன்னு தூங்கி ஏஞ்சோம், இப்பதான் நல்லா இருக்குது என்ன ஓட்டம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி இவனோட அந்த ப்ளூ கிறிஸ்லி கிராண்ட் கடலிய பாக்கிறதுக்காக வரான். அங்க வந்தா என்னப்பா இவ்வளவு நேரம் தூங்கிறேன்னு இவன் பேச்சை கேட்டு அதுவும் ஏஞ்சிக்க. அதுக்கப்புறம் இவனும் அதுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்காக பழம் எடுத்துன்னு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனும் ஊட்டி விட இவனும் என்ன இது எவ்வளவு நல்லா இருக்கா இருக்குது அப்படின்னு ஒன்னு எடுத்து சாப்பிட நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை பிடிங்க அந்த கரடியா சாப்பிடுது. இன்னொரு பக்கம் அவன் மயக்கிறதுக்காக அந்த கரடிக்கு பின்னாடி இருந்து அந்த முயலும் எட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, இதுக்கெல்லாம் மயங்காது. இல்ல நீ என்ன இது பண்ணாலும் நான் மயங்க மாட்டேன். அதுக்கெல்லாம் அது திரும்பியும் போயிட்டு அந்த மாதிரி பண்ண எல்லா பழத்துக்கோசம் தான். சரி சும்மா என்ன வெறுப்பு எதுனே இருக்கு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பழத்தை கொடுக்க அது அமைதியா சாப்பிட்டு இருக்குது. எனக்கு தெரியும் நீயும் தான் ப்ளூ கிரீன். இதை கேட்ட ரோஸும் என்னது ப்ளூ கிரீனா? ரோஸ் நீங்களா? இதோட பேர் என்ன சொன்ன? ஆமாங்க இதோட பேரா அந்த புக்ல படுது ப்ளூ கிறிஸ்லி தான், அதான் சுருக்கமா ப்ளூ கிரீன் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இவங்க பண்ற காரியத்துல அவங்களும் பார்த்து முயற்சிட்டு இருக்காங்க. சரி ஆனந்தாச்சு. இதுக்கப்புறம் இவனும் நம்மளோட ரெஸ்கியூ ஸ்குவாட்ல அவன் ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறிட்டான் நமக்கு. இவன் ஒரு ப்ராப்பர்ட்டியா? இவனை வச்சு இதுக்கப்புறம் பயங்கரமான வேலையை நான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்கள வில்லத்தனமா பார்க்க அதுவும் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்குது. சரி என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படியா? அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோக்கு தான் அந்த பிளானு. அந்த ப்ளூ கிறிஸ்லிய நம்ம ஹீரோ சமந்து ட்ரைனிங் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் அழுவணும் கன்ஃபார்ம். இவன் பார்த்தா இவன் பயந்துட்டான் அந்த டைம். இவன் கூட சேர்ந்து நான் இப்போ ஓர நிலைமையா வந்துச்சு நம்மளுக்கு. இது உன்னோட ட்ரைனிங்ல ஒரு பார்ட் தான் ஞாபகம் வச்சுக்க சரியா? ஏன்னா வார்ல எத்தனை ஒரு அடிப்பட்ட சோல்ஜர் இருக்க அந்த டைம்ல நீ அவரை தூக்கின்னு ஓடுற வரத்துக்காக தான் இந்த பிராக்டிஸே. அவரை நான் தூக்கின்னு வரணுமா? சரி பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போக பரவாயில்ல இவன் அந்த அளவுல வெயிட் இல்ல கம்மியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூக்கின்னு போறான். இந்த டைம் இவன் போகும்போது முதல்ல இருந்து இவன் அட்டாக் பண்ண என்னடா பண்றீங்க? அதுவா பிக் சிக்ஸ் எதுவும் உனக்கிட்ட சொல்லல? பேட்டில் ஃபீல்டுல எனிமி கிட்ட மாட்டாம அடிப்பட்டவங்களை தூக்கின்னு போறதுக்காக தான் இந்த பிராக்டிஸே. அதுல எனிமியை வந்து உன்னை பிடிக்க கூடாது அட்டாக் பண்றான், அத மாதிரி நீ தப்பிச்சு ஓடணும், அதனால நாங்க என்ன வேணா பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க தப்பிச்சு ஓடுறான். ஒரு பொரிய இவனுக்கு வைக்க. ஆனா நம்ம ஹீரோ அசட்டா அதெல்லாம் தாண்டி வந்துடுறான். கூடவே அவனோட ஹீலிங் மேஜிக் அவனை யூஸ் பண்றதுனால அவனோட உடம்பு டயர்டாவும் போயினே இருக்கான். ஒரு கட்டத்துல இவனும் டயர்டா அப்படியே படுத்துற. அப்ப நம்ம ரோஸும் என்னடா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு, இந்த பிராக்டிஸே உனக்கானது. ஏன்னா ஹீலர்ஸ் எப்பவுமே மத்தவங்களை ரெஸ்கியூ பண்ணி அவங்களை ஹீல் பண்றது மட்டும்தான் வேலை. அதனால ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்களை தூக்கிட்டு வரும்போது நீ எந்த விதத்திலயும் டயர்ட் ஆகாம எனர்ஜியோட வரணும். அதுக்கான பிராக்டிஸ் தான் இது. அதனால நீ அந்த அளவுக்கு எனர்ஜியை புஷ் பண்ணி அதிகமான லெவல்ல நீ அவங்களுக்கு சீக்கிரமா ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் ஹீல் பண்றாங்க. அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் ரோஸ். சரி இதுக்கப்புறம் பர்மிட் கார்டு கொடுத்து நீ டவுன் உள்ள போயிட்டு சுத்தினுவா. அது மட்டும் இல்லாம இவனையும் தூக்கின்னு போ. என்ன சொல்றீங்க? இவனை தூக்கின்னு போனா மக்கள் யாரும் பயப்பட மாட்டாங்க? சொன்னதா சைடா போடா. அப்புறமா இவனும் அது கரடி பயில தூக்கின்னு போல மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அது ப்ளூ கிறிஸ்லி கரடி தானே அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஆச்சரியம் மட்டும் தான் பண்றாங்க. ஆனா ஹீரோவோ என்னடா இது ஒரு கரடி மாஸ்டர் தூக்கின்னு போயின்னு இருக்க, எல்லாரும் அசால்ட்டா பாத்துனாக்க ஒருத்த கூட பயப்பட மாட்டானே. அப்ப இவனும் தூக்கின்னு போகும்போது கரெக்டா அந்த கரடி பயிலும் ஏதோ ஒரு வாசனை மோந்து பார்த்துட்டு அங்க கூட்டணும் போ அப்படின்னு கை காட்ட எங்க அங்கேயா சரி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ காலையில கொடுத்த அந்த பழத்தை தான் இதுவும் மோந்து பார்த்துட்டு அந்த இது வந்தது. வெல்கம் வாங்க ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வாங்கின்னு போங்க. சாரிங்க நான் எந்த பணமும் கொண்டு வரல. சரி இந்த பழத்தோட பேர் என்னதுங்க? தம்பி இதுவா? இது லோக்கல்ல ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட்பா. இதோட பேரு பெர்லிஸ். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டினுங்க, ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பின்னாடி இவ்வளவு பெரிய மாஸ்டரை சம்மந்துக்கு நானும் போயின்னு இருக்கேன். நான் சுத்தி இருக்கிற
மக்கள் யாரும் அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி தெரியலையே. தம்பி நீ அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல ஒரு மெம்பர் தானே? ஏன்னா உன்னோட யூனிஃபார்ம் வச்சே தெரிஞ்சுக்கினேன். ஓ ஆமா தம்பி, அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே இந்த சைடு நிறைய முறை வந்துட்டு போயினே இருப்பானுங்க. அதெல்லாம் இங்க சகஜமா நடக்கிற விஷயம் தான். ஓ அப்பனா நம்ம கேங் சேர்ந்த பசங்க தான் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கானுங்க இந்த சைடு. இப்போ நீங்க சொன்ன டீட்டெயிலுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா நான் அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் பழங்களை நான் வாங்கிட்டு போறேன். சரி தம்பி, இவ்வளவு நாளா நல்லா ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு போனால அதனால ஒரே ஒரு பழமாச்சு வாங்கிட்டு போ. அப்படியா, உங்களுக்கு எதுவும் ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கி அந்த கரடி கொடுக்க அவனும் உயிரோட கையை மீது. சரி ஏடா இப்படி பண்ற, கையெல்லாம் போய் ஈரமாயிடுச்சு. சரிங்க நான் போயிட்டு வட்டா, இன்னொரு முறை பாக்கலாம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அப்ப இந்த பாட்டிக்கு பின்னாடி இருந்து அந்த பையனை பார்க்க அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்க மாதிரி தெரியுது. ஆமா பாக்க நல்ல பையனா தான் தெரியுறான். நீ என்ன நினைக்கிற? ஆமாக்கோ ஒண்ணும் இல்ல, ஆனா இவங்களை பார்க்கும்போது தான் எனக்கு ஹீரோயின் நினைப்பே வருது. ஒருவேளை மேபி இதுக்கப்புறம் ஆகலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் வரும்போது சைட்ல ஒருத்தன் அவனை பாத்துட்டேன். ஹீரோவா அவன் நல்லா கண்டுக்காம அவன் பாட்டுன்னு போயின்னு இருக்கான். பின்னாடி அவனும் டேய் ஒரு நிமிஷம் நில்றா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. அப்ப இவனும் கண்டுக்காம டேய் கத்த முடியலடா நில்றா, எவ்வளவு ஃபாஸ்ட் ஆகுறான். என்ன காரணம்டா, இவன் ட்ரைனிங் பண்றதுனால இவனோட ஸ்பீடுக்கு அவன் ஈடு கொடுக்க முடியல, கத்தவும் முடியல. கத்தனால காதல் வாங்குறதுனால திடீர்னு தடிக்க விட ஹீரோ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீல் பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு. அப்ப அவனும் ரொம்ப தேங்க்யூ தம்பி, தேவையில்லாம ஒண்ணு வேலை வாங்கிட்டேன். அப்படிலாம் இல்லைங்க. சரி எதுக்காக எனக்கு கூப்பிடணும்னு நினைச்சீங்க? அதுவா என்னோட ஜூனியருக்கு ஹலோ சொல்லணும்னு சொல்லிட்டு தான். ஆனா பட் நான் எந்த விதத்திலயும் யூஸ் ஆக மாட்டேன். ஏய் ஜூனியரா? ஆனா என்னோட கேப்டன் உங்களை பத்தி எதுவும் சொல்லியே. ஓ என்னோட பேரு ஆர்குரா ஃப்ளோயூர். நானும் அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல ஒரு ஹீலர் தான் தெரியுமா? அப்படின்னா நீயும் ஒரு ஹீலர் தானா? அது மட்டும் இல்லாம நீ வேற ஒரு வேர்ல்டுல இருந்து இந்த இடத்துக்கு சமன் பண்ணி உன் கூட இன்னும் ஒரு சில ஹீரோஸ் வந்திருக்காங்களா? ஆனா அந்த இடத்துல நடக்கிற ட்ரைனிங் எல்லாம் நம்ம உடம்புல அவ்வளவு செட் ஆகுதுராப்பா தம்பி. ஆனா நீ உண்மையிலேயே சூப்பரான பையன் தான்டா. ஏன்னா கேப்டன் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் பொறுத்துக்குன்னு பயங்கரமா நீ வேலை செய்றியே. அது மட்டும் இல்லாம என்னோட சிஸ்டர் கூட அந்த அளவுக்கு செய்வாளான்னு தெரியல. எதோ உன்னோட சிஸ்டரா? உன்னோட ஹீலரா? ஆமா, அவ என்னை விட 5 வயசு சின்ன பொண்ணு தான். நாங்க இந்த டவுன்ல ஒரு கிளினிக் நடத்தின்னு வரோம். மக்களுக்கு எங்களோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி இருக்கோம் எல்லாருக்கும். அப்படின்னா நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிபட்டது நீங்களே ஹீல் பண்ணிருக்கலாம்ல? ஆமா தம்பி கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் என்னோட உடம்பு நானே ஹீல் பண்றதுலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் வெறும் மத்தவங்களுக்கு ஹீல் பண்ண மட்டும் தான் முடியுது. என்னங்க சொல்றீங்க, இப்படிலாம் நடக்குமா? தம்பி நீ அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்கும் போதே உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குமே. ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதுல பிரதானமானவங்களே நம்மளோட கேப்டன் தான். அவங்க ஹீலிங் மேஜிக்ல ரொம்ப கை தேர்ந்தவங்க. இது நெருக்கடி காலகட்டங்களா? அப்பதான் நம்ம ரோஸும் முன்னாடியே சொல்லியிருப்பாங்களே, இந்த ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அடிப்பட்டவங்க எல்லாருமே நீ முன்னாடி நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனாலதான் நீ ஒரு முக்கியமான ஆளா இருப்ப. அதுல ஹீரோவும் அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு சரிங்க பிரதர், இப்போ உங்களுக்கான அந்த பேட்டில் ஃபீல்டுல எந்த மாதிரியான ரோல் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு என்னதான் செய்வீங்க என்ன கேக்குறியா? நான் முதல் லைன்ல இருக்கிற அடிபட்டவங்கள எடுத்துன்னு வந்து ஹீல் பண்ண வைப்பேன். என்னோட சிஸ்டர் வந்து அவங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுவா. ஆனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஒரு பேட்டில் ஃபீல்டுல ஃப்ரண்ட் லைன்ல ரோஸ் கூட நின்று அவங்க எல்லாருக்குமே நான் முன்னாடி நின்று உதவி பண்ணுவேன். என்னடா சொல்ற? ஆமா அதுதான் நான் என்னோட மனசுல நினைச்சுன்னு இருக்கேன். ஆனா அது ஃப்ரண்ட் லைன்ன்றது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். நீ அந்த இடத்துல இருந்து சண்டை போட்டுக்குனே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த லைன்ல எல்லாருமே ஹீரோஸ் அப்புறம் இந்த நாட்டை சேர்ந்த நைட்ஸ் தான் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோவும் இவனோட ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு பாக்குறான். ஒரு சில டைம் அவங்க எல்லாருமே அட்டாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான டைம் வரும்போது தான் நம்ம ஃப்ரண்ட் லைன்ல அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணணும். ஆனா ஒரு சில பேரை சேவ் பண்ண முடியாத நிலைமை கூட போகலாம். இது நமக்கான ஒரு வேலை மட்டும் கிடையாது. இது எல்லாத்தையுமே நம்ம இன்ட்ரெஸ்டோட அவங்களுக்காக நம்ம அர்ப்பணிச்சு அந்த வேலையை செய்யணும். சரிடா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் என்னோட கிளினிக் போயிட்டு வேலை பண்ணணும். என்னோட சிஸ்டர் வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ உன்னோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணு. அப்புறமா ரோஸ் வந்து எதனா கத்த போறாங்க ஏன்டா லேட்டுன்னு. சரிடா கடைசியா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். என்னது? நீ என்னதான் ரோஸை ரொம்ப வெறுத்தாலும் அது எல்லாமே உனக்கு பின்னாடி புரிய வரும். நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நான் அவங்களெல்லாம் எந்த விதத்திலையும் வெறுக்கவே மாட்டேன். அவங்க என்னதான் என்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கினாலும் அப்பப்போ அவங்கள கலாய்க்கிறதுல எனக்கு நிம்மதி கிடைக்குது. சரி போயிட்டு வரட்டா? சரிடா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு இவரு கிளம்புறதுக்கு முன்னாடி கேப்டன் ரோஸ் நீங்க ஃபைனலி ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப இவங்களோட சிஸ்டரும் அண்ணா இந்த இடத்துல தான் இருக்கியா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலை இல்லையாங்க? இதோ வந்து கொஞ்சம் பேசியிருந்தேன். என்னடா இப்படி பாக்குறாங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேசியிருந்தேன். அதனால நீ தப்பாலாம் பாக்காத. அப்படி யாருக்கிட்ட பேசியிருந்த? ஆமா ஒரு முக்கியமான பையனை தான் பார்த்து பேசியிருந்தேன். அவனை நீ ஒரு நாள் மீட் பண்ணியா ஆவ. அப்ப நம்ம ஹீரோவும் இன்னொரு பக்கம் அந்த கேசல் கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ நான் உள்ள போலாமா? ஓ அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருக்க சாட்டோ தானே நீ? அது மட்டும் இல்லாம இந்த ப்ரூ கிறிஸ்லி வேற வச்சுக்கினே உள்ள போறியா? போ எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்ன சொல்றீங்க? மான்ஸ்டர்ல இந்த கேசலுக்குள்ள அலோ பண்றீங்களா? ஆமா ரோஸ் தானே இவனை அவரோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாங்களே, அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாதுப்பா. சரி நீ உள்ள போ. ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போக உண்மையிலேயே ரோஸ் இவங்க எல்லாரும் ரொம்ப நம்புறாங்கப்பா. அப்ப உள்ள பார்த்தா நல்லா வேகமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கடுத்த. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல நிறைய பேரு ஸ்வாட் பிராக்டிஸ் தான் பண்ணிக்கின்னு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்கின்னு
அப்படின்னு போயின்னு இருக்க. அப்ப முன்னாடி பார்த்தா இவங்க எல்லாரும் ட்ரைனிங் பண்ணி இருக்கும்போது நம்ம சென்பாய் தான் கலக்கின்னு இருக்காங்க. இப்ப அவங்களும் நம்ம உசட்டை வரது பார்த்துட்டு, ஏய் எப்படா வந்த, இங்க வாடா, அங்க வேடி பார்த்துன்னு இருக்கேன்னு சொல்ல, இவனும் பார்த்துட்டு, ஓ சென்பாய் எங்கதான் இருக்கீங்களா? ஆமா, என்ன இவனுக்கு பின்னாடி என்ன ப்ரோ கலர்ல இருக்குது? ஓ இதை கேக்குறீங்களா சென்பாய்? இதுதான் அந்த ப்ரோ கிராண்ட் கிரிஸ்லி. இது அந்த ஃபாரஸ்ட்ல என் கூட நின்னு மாஸ்டருக்கு எதிராக போராடி சர்வை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நான் தனியா கூட மனசு இல்லாம என் கூடயே நான் கூட்டின்னு வந்துட்டேன். ரோசோ இதை ஏத்துக்குன்னு நம்ம கூடயே தங்க வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களும் ஆச்சரியமா பார்த்து ஹீரோவும், என்னாச்சு செம்பாய் இப்படி பார்த்துன்னு இருக்கீங்க? சாட்டோ உண்மையிலேயே நீலாக்கே சூப்பர் சந்தாடா, இது உன்னோட பெட்டு தானே இப்போ? ஆமாமா அப்படின்னு சொல்லலாம். இதை அப்பனா இதை நான் ஒரு தடவை தொட்டு பாக்கணும்டா, இந்த நாட்டோட ஹீரோக்கு அப்புறம் ஹீரோ நான் தான்டா, இதை தொட்டு பாக்கணும்டா அப்படின்னு அவங்களும் தொட்டு பார்க்க அது கையவே தட்டி விட்டுருது. புது சாக்லேட் இருக்க ஹீரோவும், செம்பாய் நீங்க தப்பால நினைச்சுக்காதீங்க, இவன் அப்படிதான் கொஞ்சம் யாரும் புதால் பார்த்தா இப்படிதான் பண்றான், அதனால நீங்க தப்பால நினைச்சுக்காதீங்க. ஜெய் என்னடா சொல்ற? அதெல்லாம் கிடையாதுடா, இது இப்பதான் இப்படி எல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா, சூப்பரா பண்றா இது. அப்படியே செம்பாய், ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம இதுக்கு நான் பேர் வச்சிருக்கேன், ப்ளூ கிரீன். நல்லா இருக்குதுடா பேரு. ஏய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையை அதோட வாய்கிட்ட எடுத்துன்னு போக அதுவும் கடிச்சு உழுப்புலயே வச்சுக்குது. அப்ப இவங்களும் சாக்காவே இன்னொரு பக்கம் ஹீரோவும், செம்பாய் நீங்க கவலையே படாதீங்க, அவளே எதுவும் பண்ண மாட்டான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏ ப்ளூரின் விட்டுராடி வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை விட்டுட்டு இவன் கையை பிடிச்சிக்கிறான். என்னடா எனக்கு சொன்ன பார்த்தா இப்போ உன் கையை அவன் பிடிக்கிறான், அதனால நீ தப்பா நினைச்சுக்காத, அந்த பையன் அப்படிதான் இவங்களும் கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும், செம்பாய் என்ன உங்க கை இப்படி ஆயிட்டு இருக்குது? அது என்னடா அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, கடினமா உழைக்கிறதுனால கை இப்படிதான் ஆகும், கூட பாத்துக்கலாம், இதனோட பலனா அந்த பேட்டில் தான் எல்லாமே தெரியும், நீங்க கொடுங்க நான் ஹீல் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீல் பண்ண சூப்பர். அப்ப இவங்களும் ரொமான்ஸா, ஏய் சாட்டோ உண்மையிலேயே இந்த செம்பாய் பாக்கிறதுக்காக தானே இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? ஆமா செம்பாய் உங்களையும் அதே மாதிரி காசுக்கையும் பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இது கேட்ட இவங்களும் நம்பல இல்லையா, ஆனா நீ ஆனஸ்டா பதில் சொல்றடா, சூப்பர் தான்டா, இப்படியே உனக்கு கல்யாணமே ஆகாது. என்ன சொல்றீங்க? சரி சரி அதெல்லாம் விட்டு, காசுக்கு இந்த இடத்துல இன்னைக்கு இல்ல, இந்த கிண்டத்தை விட்டு அவன் இன்னைக்கு வெளியே போயிருக்கான். அவன் மான்ஸ்டர்ஸ் கூட காம்பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைட்டிங்ஸை கெயின் பண்றதுக்காக நைட்டு சிக்லஸ் கூட போயிருக்கான். அப்போ இன்னொரு பக்கம் இந்த இடத்துல உங்க குரூப் போயின்னு இருக்கும்போது இந்த இடத்துல உங்களோட திறமையை காமிக்கணும் எல்லாரும், சரியா? கருணையை காட்டாதீங்க மாஸ்டர்ஸ் கிட்ட அப்படின்னு சிக்லஸும் சொல்ல, ஓகே சார் பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுவேன் அப்படின்னு பேசும்போதே அந்த இடத்துக்கு மாஸ்டர்ஸ் உல்ஃபு மாதிரி நிறைய கேங்க அந்த இடத்துக்கு வந்ததுனால உங்களும் தயாராயிட்டு அது கூட ஃபைட் பண்ண போறாங்க. அப்ப ஹீரோவும், அப்பனா காசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுல்ல? இல்ல நீ கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல, அவன் கன்ஃபார்ம் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் இவங்களும் ஃபன்னா பேசினு இருக்கு. இந்த நேரம் கழிச்சு ஹீரோவும், சரி செம்பாய் நான் இப்ப போயிட்டு வரட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கிளம்பும் போது, சரிடா ட்ரைனிங் நல்லபடியா பண்ணு, ஓகே செம்பாய் உங்களோட ட்ரைனிங்கும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. நம்ம செம்பாயும் அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்றாங்க இவனை பார்த்து. அதுக்கப்புறம் அவனும் இந்த இடத்துல இருந்து அவனோட வீட்டான ரெஸ்கியூ ஸ்குவாட் தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு போயின்னு இருக்கான். போன எபிசோட்ல சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவும் நம்ம செம்பாய் கூட ட்ரைனிங் ஜாயின் பண்றதுக்காக அவனும் நம்ம கரடி பையில தூக்கின்னு போயின்னு இருக்க. போகும்போதே அவங்களோட கேப்டனான ரோஸ் கிட்ட அவனும், கேப்டன் ரோஸ் இப்ப நான் வெறும் சுசுனே செம்பாய் கூட ஜாயின் பண்ணி ட்ரைனிங் பண்ண போறேன்னா எங்க இவருனா ஒன்னும் காசுக்கு வேற சிக்லஸ் கூட வெளியே போயிருக்கான், அவன் ஒன்னும் வரல, நீ கவலைப்படாதடா, அவனும் கூடிய சேர்த்துல வந்து ஜாயின் பண்ணுவான், ஜாயின் பண்ணனா காசுக்கும் ஒரு ஹீரோ தானே, அவனுக்கும் நீ ஹெல்ப் பண்ற நிலைமை வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கிங்கான அவர்கிட்ட இருந்து நேத்து இன்னொரு மெசேஜும் எனக்கு வந்தது, அதுலதான் இந்த மாதிரி போட்டுச்சு, அதனால நீ அதை பத்தி கவலைப்படாம ரிலாக்ஸா போயிட்டு வாண்ணா, நீ ஒரு ஹீலரா இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுவேன். அந்த ட்ரைனிங்ல கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பிளே பண்ணு, அதுக்கப்புறம் திரும்பவும் ஹோமுக்கு வந்துரு, சரியா? ஓகே அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களும் போக வேண்டிய இடத்துக்கு அங்க போயிடுறாங்க. அப்ப நம்ம செம்பாயும் பாத்துட்டு, உசாட்டா வந்துட்டியா, பார்த்தாத்துக்கு இந்த புசு கரடி பையில வேற தூக்கிட்டியா, உண்மையிலேயே நீங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டீங்கடா, பார்த்தாலே தெரியுது. என்ன செம்பா இந்த மாதிரி எல்லாம் கேட்டு இருக்கீங்க? சரி அந்த கதையை விடு, இவங்களை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், அதனால இங்க வாயேன். ஜோ இவர் இருக்கார்ல, இவரோட பேரு அருக்கோ, இவர் ஒரு நைட். அது மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல நிக்கிறவங்க தான் கோரின், அவங்க ஒரு மேஜ், அதாவது ஒரு மேஜிக் யூசர். அப்ப அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு 2 பேரும் சொல்ல, உங்களை பார்த்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஒரு நிமிஷம் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா தம்பி, அந்த கேட் கிட்ட ஆஷ்வலா நின்று நிற்பல அந்த சோல்ஜர் தான் நான். சரியா சொன்னீங்க. அப்ப நம்ம ரோஸும் ஹீரோ சுசுனே, சொல்லுங்க மேடம். ஒசட்டாவோட ஹீலிங் மேஜிக் ஆனது அடிப்பட்டவங்களை குணப்படுத்தவும் அது மட்டும் இல்லாம விஷ முறிவுக்கும் ஹீல் பண்ண முடியும். ஆனா பீப்புள் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களை திரும்பியும் கொஞ்சம் உயிர்ப்பிக்கிறது அவனால முடியாத காரியம். அதனால இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சு செயல்படுங்க, சரியா? நல்லா புரிஞ்சுது மேம், உன்னை பார்த்தாலே தெரியுது சிக்னஸ் நல்லா ட்ரைனிங் கொடுத்திருக்காரு போலியே. அப்ப அவங்களும் ஹீரோ முடிச்சு பாக்க, என்னடா இங்க வந்தது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லையான்னு? அதெல்லாம் இல்லைங்க மேம். சரி என்னமோ இங்க இருந்து ஒழுங்கா பண்ணு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் கிளம்புறாங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னு சுசுனேவும் நினைச்சுன்னு இருக்க. எதனால சொல்றப்பா? ஒண்ணு இல்ல சரிவா கிளம்பலாம். அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்பவும் இந்த பேலஸுக்கு வந்த நம்ம காசுக்கு தான் காட்டுறாங்க. அவனும் திரும்பியும் அவன் ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணின்னு இருக்க.
இத பார்த்த பிரின்சஸும் காசுகி நீங்க என்ன பண்றீங்க? நேத்து தானே அந்த காட்டுக்கு போயிட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க, திரும்பவும் இப்ப ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை ஏன் நீங்க இப்படி வருத்திக்கிறீங்க? எதனா போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க பிரின்சஸ். எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க நாட்டுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அது மட்டும் இல்லாம நேத்தே நான் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இதை கேட்ட அவங்களும் காசுகியோட கை பிடிச்சதுனால அவங்களும் கொஞ்சம் ஷை ஆயிட்டு அங்கிருந்து வெக்கப்பட்டு ஓடுறாங்க. இதை பார்த்த காசுகியும் சிரிக்க எங்க இவங்க 2 பேர்ல கூட என்னடா ஓடுற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் காசுகி அப்படின்னா ட்ரெயின் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பான், இன்னும் ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பான். அதனால அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணாம இந்த காட்டு உள்ள இந்த டார்க்னஸ் லிங்கர் கிண்டத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் உழவுன்னு இருக்குது, அதை எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவங்களும் பேசின்னு பார்க்க, ஓ டார்க்னஸ் லிங்கர் அப்படின்னு அவனும் யோசிக்கும் போதே இந்த கரடியோட ஃபேமிலி யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம சென்பாயும் சட்டா இது நல்லா தூங்கி இருக்குதா, ஒரே ஒரு தடவை இது தொட்டு பாக்குறா. வேணாம் சென்பாய் அமைதியா இருங்க, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, அவன் நல்லா தூங்கி இருக்கான். இல்லடா நான் தொடுவேண்டா, இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு அவங்களும் தொட போக அவன் தட்டி விட்டுறான். திரும்பியா ட்ரை பண்ண எல்லாத்தையுமே தடுக்க, ஏன்டா இப்படி பண்ற, ஒரு தடவை தொட விட மாட்டியடா செம்பா, ஏன்டா இப்படி பண்ணீங்களா, அவன் நல்லா தூங்கி இருக்காங்க. அப்ப அந்த கரடியும் தூக்கத்துல இருந்து ஏஞ்சிக்க, என்னடா தூக்கத்தை கழிச்சுட்டாங்களா. அப்ப அதுக்கப்புறம் இவங்களும் நடந்து போயின்னு இருக்க, அந்த கரடி தள்ளாடினே வந்து தூக்கத்திலேயே ஓகே தானே. இதை பார்த்த செம்பாயும் சரி ப்ளூ ரின் என் மேல வந்து ஏறிக்கடா, நான் தூக்கின்னு போறேன். செம்பாய் வேணாம், இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க, உங்களால முடியாது, சொன்னா கேளுங்க. அட போடா, இவ்வளவு ஒரு வெயிட்டே கிடையாது, ஒன்னாலே தூக்க முடியுதுன்னா என்னால தூக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்குவா. அட கடவுளே, என்னடா இவன் இவ்வளவு வெயிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சிடுறாங்க மயக்க போட்டு. செப்பாய் சொன்ன கேட்டீங்களா, இவன் இவ்வளவு வெயிட்டா இருப்பான். அதுக்கப்புறம் இவன் நடந்து போகும்போது என்ன மன்னிச்சிடுறா உசாட்டான், அது மட்டும் இல்ல ரொம்ப நன்றி உன்னோட ஹீலிங் மேஜிக், என்ன கடன் நடக்கிறான். சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு இவங்க பேசணும் போகும்போது திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கிறத அவங்க எல்லாருமே சென்ஸ் பண்ணிட்டு அலர்ட் ஆகுறாங்க. அப்ப எல்லாரும் பார்க்க கரடியும் வந்து பாக்குறான். அப்ப நம்ம மேஜும் இல்ல வேற யாரும் தான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு கொலகார கூட்டம் வந்திருக்கு. ஏய் நீங்க 2 பேரும் அந்த பேலஸ சேர்ந்த நைட் அப்புறம் மேஜ் தானே, உங்ககிட்ட இருக்க வேல்யூபிளான பொருட்களை எங்க கிட்ட கொடுத்துருங்க. டேய் உசட்டா அங்க பாத்தியடா, இவனுங்க துவைச்சு எடுக்கலாமாடா. செம்பாய் கம்முன்னு இருங்க. அப்ப நம்ம கரடியும் முன்னாடி வர எல்லாரும் இவனுங்க பாத்துட்டு டேய் ப்ளூ கிராண்ட் கிறிஸ்டி கரடிடா வந்திருக்கடா, ரொம்ப மோசமா வந்துடா. இவனுங்க அந்த கரடியை பார்த்து பயப்படுறாங்க எல்லாருமே. இதுவும் கூட இதுங்கடா பண்ணுன்னு சொல்லிட்டு இவனுங்களும் யோசிக்க, அவன் கேங்கோட லீடரும் டேய் யாரும் பயப்படாதீங்கடா, அது ரொம்ப கிட்டலாம் இல்ல, அது ஒண்ணும் பண்ணாதடா, அது மட்டும் இல்லாம அது பார்க்க சின்ன கரடி மாதிரி தான் தெரியுது. அப்ப இன்னொருத்தனும் பாஸ் அது கிட்ட இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணி வித்தா டல்லா ரேட் போவோம், என்னடா சொன்னீங்க அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆக. இன்னொரு பக்கம் பின்னாடி நம்ம சென்பாய் அட்டாக் பண்ண, உனக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. அப்புறமா தொடர்ச்சி அவனுங்களும் இவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம சென்பாயும் அவனோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணினே இருக்காங்க. திடீர்னு அவங்க கூட இருந்த அந்த மேஜ் யூசரும் வேற என்னவோ இந்த திசையை நோக்கி வந்து இருக்குதுங்க. எல்லாரும் அலர்ட்டாவே திடீர்னு பார்த்தோம் அந்த இடத்துக்கு நிறைய காட்டு பண்ணி கூட்டம் வருது. அதுங்களும் வர எல்லாரையும் மதிச்சுட்டு போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நோக்கி தான் ஒரு குரூப் போகுது. அப்போ திடீர்னு நம்ம கரடியும் போயிட்டு அதுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ரொம்ப தேங்க்யூடா. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம செம்பாயும் அட்டாக் பண்றது போக அவங்களும் எலக்ட்ரிக் பவர் வச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணாங்க. இருந்தாலும் ஒண்ணு மட்டும் இவங்க அடிக்க வர நம்ம ஹீரோ போய் கொடுக்க போந்து காப்பாத்துறன்னு பேர்ல 2 பேரும் அது தூக்கி விசிறி அடிக்குது. அதுல பார்த்தா 2 பேருமே பறந்து போயிடுறாங்க. செம்பாய் கெட்டிமா என்ன பச்சுக்கோங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த மரத்துல இருந்தா கீழே விழுந்து ஒரு வழியா ஒரு ஆத்துல பாத்தீங்கன்னா வீந்துறாங்க. அப்ப ஹீரோவும் போகும்போதே அடடா இது சரியில்லையே, செம்பாய் கண்ணு முடிங்க. நல்லாதான் இருக்கேன். ஆமா இது எந்த ஆறு, இது முன்ன நான் முதல்ல ட்ரைனிங் வந்தப்போ இங்க ஒரு நீர்வீழ்ச்சி வேற இருக்குமே, அந்த ஆறு தான் நினைக்கிறேன். செம்பாய் கொஞ்சம் மூச்சு நல்லா இழுத்து பிடிங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த நீர்வீழ்ச்சியில கீழே விழுறாங்க. சட்டா ஏஞ்சுக்கடா அப்படின்னு நம்ம பேசிட்டு கேட்க, அதுக்கப்புறம் அவனை கண் முடிக்க, டேய் நீ கவலைப்படாத, உன் நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூக்கின்னு போக, செம்பாய் நீங்க இப்படி பண்றது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, டேய் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க, சட்டாவும் செம்பாய் உங்க கணத்துல என்ன வெட்டு வெண்டுக்குது, இருங்க நான் ஹீல் பண்றேன் அப்படின்னு அவனும் ஹீல் பண்ண. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களு என்னடா இது ஒரு காட்டுல வந்து இப்படி மாட்டிக்கணும், ஒண்ணுமே தெரியாம என்ன பண்ண போறோம். செம்பாய் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த இடத்துக்கு நான் திரும்பவும் இப்ப வந்திருக்கேன். என்னடா சொல்ற. ஆமா செம்பாய், என்னோட கேப்டன் ரோஸ் தான் முறையா இந்த ஃபாரஸ்டுக்கு என்ன ட்ரைனிங் பண்றதுக்காக அமுச்சு வச்சாங்க. அந்த இடத்துல நான் இந்த நிறைய சர்வே பண்றதுக்கு அடுத்து திரும்பியும் இதே ஃபாரஸ்டுக்கு இந்த இடத்துக்கு நான் இப்ப வந்திருக்கிறேன். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எனக்கு இங்க எப்படி வாழ்றதுன்றது எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு ஒரு பொழுது மட்டும் இந்த இடத்துல தங்கிட்டு நாளைக்கு போயிடுவோம். நான் வழி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரிடா ஓகே, இந்த இடத்துல எப்படியாச்சும் ஒரு நைட்டு தங்கிட்டு அப்படியே போவோம். ஆனா அதுக்கான இடத்த கண்டுபிடிக்கணும்ல தங்கறதுக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு கேம்ப் போட்டு தங்கி நாளைக்கு காலையில வழி கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம். சரிடா அப்படின்னு அவங்க யோசிக்க, அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த யோசிக்கிறான். நிஜ வேர்ல்டுல இவங்க கொஞ்சம் பணக்கார ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணா இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு இந்த மாதிரியான இடத்துல தங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் ஒரு நல்ல இடம் பாக்கணுமே. சரி சிம்பிள் அங்க பாருங்களேன் ஒரு குகை இருக்குது, அங்கேயே நம்ம இன்னைக்கு தங்கி மறுநாள் காலையில கிளம்பிடுவோம். சரி ஓகேடா. சரி அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் என்ன பண்றது, அதுக்கு ஏற்கனவே நீங்க தானே இருக்கீங்க, சரி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களும் ரெடி பண்ணிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறது என்ன, அப்புறம் நெருப்பு பார்த்து வைக்கிறது என்ன. பிரசிடென்ட் உண்மையிலேயே உங்களோட தண்டை பவர் வேற லெவலு, நீங்க இல்லைன்னா நான்
இல்லவே இல்லை இன்னைக்கு. அப்போல்லாம் இல்லடா உன்னோட ஹீலிங் மேஜிக் விட இது. சரி சரி பிரசிடென்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் பத்த வச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோ குளிர் காஞ்சி இருக்கும்போது துணியெல்லாம் கேட்டதுனால நம்ம ஹீரோவும் நெருப்பு கிட்ட உட்காந்து இருக்கேன். அப்பதான் பார்த்தா நம்ம சுசுனேக்கும் வெக்கம் இருக்குது. அதுல அவங்களும் தள்ளி உட்காந்து இருக்காங்க. என்ன செம்பாய் வரலையா நீங்க? இல்ல இல்லடா வரலடா, அவன் மசில்ஸ் சூப்பரா இருக்குது, அவன் பக்கத்துல போய் உட்காந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களும் யோசனை இருக்கேன். அப்ப திடீர்னு அந்த இடத்துல என்னமோ வெளியே வருது. இவங்களும் பாத்துட்டு என்னமோ வருதுடா. அப்ப பார்த்தா அங்க குரங்கு மாதிரியான சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் வந்துங்க. அப்ப இவங்களும் அதை பார்த்துட்டு கிட்ட போக, செம்பாய் கிட்ட போகாதீங்க, அது எல்லாமே வெனம் மங்கீஸ். உனக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும்? அதுவா, இதெல்லாமே நான் படிச்சுதான் தெரிஞ்சுக்கினேன். முறையா இந்த இடத்துக்கு வந்து நான் இப்பதான் இந்த மாதிரியான வெனம் மங்கீஸ பாக்குறேன். புசாட்டா இது பார்க்க நல்லா இருக்குடா. செம்பாய் இது பார்க்கதான் நல்லா இருக்கும், உண்மையிலேயே ரொம்ப அக்ரெசிவானது, இது கடிச்சா வெனம் தெரியுமா, அவ்வளவுதான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதெல்லாம் கேட்காம அவங்களும் போயிட்டு வேலை கொடுக்க அது கடிச்சு வச்சுது. அவ்வளவுதான். செம்பாய் மயக்க போட்டு விட, செம்பாய் சொன்னா கேட்டீங்களா, ஏன் இது வேலை பண்ணி உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த கிண்டத்தை காமிக்க பேலஸ் உள்ள நம்ம காசுகையும் இங்க கிட்ட கேள்வி கட்டினு இருக்கான். நீ எப்படி நான் வராம அவங்கள அமைச்சிருக்கலாம்? அதுவா, அவங்கள இப்போதைக்கு நான் என்னோட மேஜான அவங்க கூட அமைச்சிருக்கிறேன். அவங்க சும்மா ட்ரைனிங் பண்ற பேர்ல மான்சஸ் அழிச்சிட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்க. நீ அதை பத்தி கவலைப்படாத தம்பி. ஆனா அதான் சொல்றேன்ல, விஷயத்துல விட்டுரு, நாளைக்கு பேசிக்கலாம். நீ ஒன்னும் டயர்டா இருப்ப, அதனால நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. இல்ல இப்பதான் பேசி ஆகணும், நான் அவங்கள போய் ஹெல்ப் பண்ண போறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக, திடீர்னு அந்த நம்ம ரோசம் வந்துட்டு எங்கடா போற, இங்கே நில்லு. ஒசட்டாவும் சுசுனேவும் ட்ரைனிங்காக தான் போயிருக்காங்க ஒன்னா. அது மட்டும் இல்லாம என்னோட சப்பார்டினேட் உசட்டா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே நடக்காது, கண்டிப்பா அவங்க எப்படியாச்சும் வந்துருவாங்க, நீ ஃபீல் பண்ணாத. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம செம்பாய்க்கு திடீர்னு தூக்கம் வருதுனால, செம்பாய் நீங்க வேணா தூங்குறீங்களா, நான் முயற்சி இந்த பாத்துக்கிறேன். இல்ல இல்ல உசட்டா, நீ தான் நிறைய ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி டயர்டா இருப்ப, அதனால நீ ரெஸ்ட் எடுத்து நான் பாத்துக்கிறேன். உண்மையாவா? சரி நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் தூங்கி இருக்கும்போது திடீர்னு நம்ம செம்பாயும் கேக்குறாங்க, உசாட்டா நீ ஒன்னும் முயற்சிந்தா இருக்கியா? ஆமா செம்பாய், நான் ஒன்னும் முயற்சிந்தா இருக்கேன். எதனா சொல்லணுமா? உனக்கு இந்த வேர்ல்டுல சமன் பண்ணப்பட்டது எப்படி இருக்குது? சமன் பண்ணப்பட்டதா, அதாவது நீ திரும்பியும் உன்னோட வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? ஆமா செம்பாய், எனக்கு என்னோட வீட்டுக்கு திரும்பியும் போகணும். ஆனா இந்த இடத்துலயே தங்கறதுக்கான ரீசனும் இருக்குது. ஆனா எனக்கு திரும்பவும் அங்க போறதுக்கு ஆசை இல்ல. ஏன் போறதுக்கு பிடிக்கலன்னு கேள. ஏன்? இல்ல செம்பாய், எனக்கு ஆல்ரெடி உங்க நினைப்புல இதுதான் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க ஒரு பர்ஃபெக்ட் கேர்ள் தான். இது பர்ஃபெக்ட் கேர்ளா? ஆமா, அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே அங்கதான் இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் என்னால சுயமா என்னோட வாழ்க்கைய வாழ முடியாத லெவல் தான் இருக்கும். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட இஷ்டப்படி நான் ஃப்ரீடமா இருக்கிறேன். பரவாயில்ல செம்பாய், இப்ப நீங்க பேசுறது நிம்மதியா பேசுற மாதிரி தெரியுது. ஏன்டா இப்படி சொல்ற? இல்ல செம்பாய், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாச்சும் அப்படி இருக்கீங்க, உங்களை மாதிரி தான் நானும் என்ன ஒரு ஆர்டினரி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுல எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சது. இங்க இருக்கிற மக்களுக்கு நம்மளோட உதவி தேவை. அது மட்டும் இல்லாம நீங்க காசுக்கி, அது மட்டும் இல்லாம இந்த கிண்டர் சேர்ந்த மக்கள் எல்லாருமே நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன். அப்படியா? நானும் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஏன்னா நான் ஒரு ஹீரோ. ஓகே செம்பாய், நானும் உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். அப்படியே இவங்களும் பேசிக்கினே ஜாலியா கொஞ்சம் லைட்டா ரொமான்ஸ் மாதிரி தான். ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திடீர்னு அவனும் வெக்கப்பட்டுட்டு, சரி செம்பாய் நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வந்துச்சு, தூங்குடா ஒசட்டா அப்படின்னு அவனும் கொட்டை விட்டு தூங்க. ஒசட்டா நீ என்னமோ நினைச்சிருக்க, அதனாலதான் இப்ப பயந்துன்னு வந்து இப்ப பட்டுன்னு இருக்கடா டேய். அதுக்கப்புறம் என்ன, மழையும் பெய்யுது. மறுநாள் விடிஞ்ச உடனே இவங்களும் கிளம்ப. அப்ப இவங்களும் போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஏதோ புதர்ல இருந்து சவுண்ட் வரது கேட்டு இவங்களும் அலர்ட்டாவ பார்த்தா நம்ம கரடி பையன் தான் வந்திருக்கான். ஏய் வந்துட்டியாடா நீ அப்படின்னு ஹீரோவோ இப்படியே பார்த்து இவங்களும் ஹாப்பியா வராங்க. அப்ப நேத்திக்கு அந்த இடத்துக்கு நைட்டு வந்துட்டு, ஓசாட்டா அப்புறம் மிஸ் சுசுனே எங்கதான் இருக்கீங்களா, உங்களை தேடி எவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்கிற சாமி, முடியல அப்படின்னு அவனும் வீழ. அதுக்கப்புறம் அவனுக்கு ஹீல் பண்ண. அப்ப நம்ம சுசுனேவும் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ கிரீன் தான் நம்ம ஒசட்டாவை மோப்பம் முடிச்சுன்னு இந்த இடத்துக்கு இவங்களை கூட்டின்னு வந்திருப்பான். நல்ல வேலை பண்ணடா அப்படிதானே அப்படின்னு இவங்களும் பார்க்க அவனும் இங்க மோந்து பார்த்துன்னு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவங்க நின்னுங்கிற இடமே அந்த கரடியோட ஃபேமிலி வாழ்ந்த இடம் தான். அந்த இடம் அழிஞ்சு போயிடுச்சு, அந்த இடத்துல தான் இவங்க நின்னுங்கிறாங்க. அப்ப இவங்களுக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல ஒசட்டா ஹீரோவும் அந்த கரடியை பார்க்க திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஸ்மைல் பண்ண, நீ கவலைப்படாத, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, உனக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம சுசுனேவும் சொல்ல. அந்த கரடி அங்கிருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோவும் சோகத்தோட பார்க்க, சரி வாடா ஒசட்டா இங்க இருந்து வீட்டுக்கு போவோமா. அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த எபிசோட்ல நம்ம லிங்கர் கிண்டத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த கிண்டத்துக்குள்ள ஒரு வழியா நம்ம ஹீரோவும் சுசுனேவும் பத்திரமா வந்து பார்த்த அந்த நாட்டோட கிங்கும், ஓ சுசுனே உசாட்டா நீங்க பத்திரமா இருக்கீங்க, அதுவே எனக்கு போதும், உங்களுக்கு எந்த விதமான அடியும் இல்ல. இல்ல கிங், எங்களுக்கு எந்த விதமான அடியும் இல்ல, அதே மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இதெல்லாம் நாங்க தான் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும், இது எங்க தப்பும் இருக்குது. இல்ல கிங், நீங்க தப்பா பண்ணின்னு இருக்கீங்க, எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உண்மையா சொல்ல போனா இந்த சுச்சுவேஷனை எனக்கு ஏத்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கினேன். அப்போ கிங்கும், என்னது யூஸ் பண்ணிக்கினியா?
அச்சோ வளர்ட்டனே. அப்ப ஹீரோவோ ரோஸை பார்க்க அவங்களும் கம்மன் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிங்கும் சரி சாட்டோ உன்னோட அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட் டீமை சேர்ந்தவங்களோட ட்ரைனிங்லாம் உனக்கு எப்படிதான் போயின்னு இருக்குது, நல்லபடியா போதா இல்லையா? ட்ரைனிங் கேக்குறீங்களா கிங்? என்ன சொல்லலாம் இவர்கிட்ட, இவங்க மோசமான தரங்கன்னா அங்க போனா வெளுத்து கட்டுருவாங்க. சரி பொய்யா சொல்லுவோம், நல்லா தான் கிங் போகுது, ஸ்மூத்தா போகுது அப்படின்னு சொல்ல. ஓ ஸ்மூத்தா போதா, நல்ல விஷயம் தான். அப்போ ரோஸும் இவனை பார்க்க வில்லத்தனமா தெரியுறாங்க. கண்ணு நீ இப்படிதான் சொல்லி ஆகணும், இல்லைன்னா உன்னை குழந்தை கட்டுருவேன் அந்த மாதிரி பாக்குறாங்க. என்னடா கொடுமை இது, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இப்படி மாட்டின்னு இருக்கேன் இவங்களுக்கு இடையில. கிங்கும் சரி சொல்லுனே உங்களுக்காக ட்ரைனிங் காத்துன்னு இருக்குது, கூடிய சீக்கிரத்துல அதை பத்தி நாங்க சொல்லுவோம், அதனால இன்னைக்கு நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ கிங். சரி மினிஸ்டர் நீங்க அவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கோங்க. ஓகே சார். சரி நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. உங்களோட மாஸ்டர்ஸ் ஆன ரோஸும் சிக்லஸும் இங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட பேச வேண்டிய வேலை இருக்குது, அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவரும் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியே கிளம்பி வராங்க. அப்ப இவங்களும் என்ன நம்மள விட்டு தனியா பேசுற மாதிரி தெரியுது, ஆமா ஆமா இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு இவங்களும் பேசிட்டு போயின்னு இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ ஒரு குரல், டேய் ஒசாட்டா செம்பாய் நில்லுங்க. அப்ப என்னடா நீ இவங்க திரும்பி பார்த்தா தலைவன் காசுகியும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து நிற்கான். பின்னாடியே இந்த கிண்டத்தோன பிரின்சஸும் வந்து இருக்காங்க. காசுகி ஓடாதீங்க வந்து இருக்கேன் நானும் அப்படின்னு அவங்களும் பின்னாடி வந்து தான் இருக்காங்க. அப்ப இவங்க கிட்ட வந்துட்டு டேய் எப்படா இருக்கீங்க, நீங்க எப்படி என்ன விட்டு அங்க போய் மாஸ்டர்ஸ் கூட போய் ஃபைட் பண்ணலாம், இது நியாயமே இல்லடா, உங்களை எங்கெல்லாம் தேடி தெரியுமா? அப்படியா என்ன மன்னிச்சிடுறா, எங்க தப்புதான் இது. பிரின்சஸும் காசுகி உங்களை தேடி இந்த பேலஸ் ஃபுல்லா சுத்தினே இருந்தாரு ஹீரோவும். ஆனா அங்க ரொம்ப ரிஸ்கான வேலையெல்லாம் நம்ம செம்பாய் பார்த்துட்டாங்கடா. என்ன சொல்ற ரிஸ்கான வேலையா? என்னது? ஆமா அவங்க ஒரு மங்கி கிட்ட போயிட்டு அப்படின்னு அவனு சொல்ல, என்னது மங்கியா? இவங்களும் வாயை பார்த்து டேய் உசட்டா கம்முனுறா, ஏன்டா டே உயிர் எடுக்கிறேன், அதெல்லாம் அவங்க கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை பொத்தி மூச்சு அடிக்கிறாங்க. அவனும் திணற இவன் பதறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வெளியே உட்காந்து பேசும்போது நம்ம ஹீரோவும் இதே கேப்டன் அந்த மாதிரி சொன்னாங்களா? ஆமாண்டா உங்களோட கேப்டன் தான், நீங்க எந்த விதமான பிரச்சனையும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்ல, அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்க, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சாவ மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க கேப்டன் தான் சொன்னாங்க. என்னது அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட மாட்டேனா? ஏதோ கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த மிஷின்ன்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சே, நம்ம வழி நம்மளுக்கு தெரியும், இவங்கிட்ட சொன்னா என்ன பண்றது? அப்போ காசுயும் இதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது, உன்னோட கேப்டன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அடே அப்பாவி பையா, அவங்களோட ஒரு முகத்துல நீ பாத்துருக்க, இன்னொரு முகத்தை நீ பாக்கலையே. அப்ப திடீர்னு நம்ம ஒசாட்டாவும் அதே மாதிரிதான் நம்ம செம்பாயும் நிறைய வேலை பார்த்து வச்சாங்க தெரியுமாங்க, திரும்பி இழுக்கிறான். அதுல அவங்களும் கடுப்பாயிட்டு டேய் இதை பத்தி சொல்லாதரான்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பிரின்சஸ் பார்த்து ஹாப்பியாவே. அதுக்கப்புறம் அவங்களும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சரி காசுக்கு எனக்கு நாளைக்கு செம்பாய் கூட ட்ரைனிங் இருக்கிறதுனால போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்ப. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸும் பேச, அதே போல காசுக்கு நம்ம 2 பேரும் நல்லா க்ளோஸா தான் இருக்கும், ஆனா நீ என்ன ரொம்ப மரியாதையோட தான் கூப்பிடுற, ஃப்ரெண்டாவே பேச மாட்டேன், என்ன ஷார்ட்டா ஃபிலியான்னு சொல்ல. என்ன இப்படி கேக்குறீங்க, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இல்ல பிரின்சஸ் நான் அப்படியே சொல்றேன், என்ன சொல்றீங்க சிலியா? ஓகே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம கிங்க தான் காமிக்கிறாங்க. கிங்கும் சரி நடந்த விஷயத்த சொல்லு, அந்த இடத்துல யார் அட்டாக் பண்ணா? ஒசாட்டா குரூப் சார். அந்த காட்டுல வந்து ஒரு கொள்ளக்கார கூட்டம் வந்து முதல்ல அட்டாக் பண்ணிருக்கானுங்க, அவங்க வந்து எதிர்ச்சியா தான் வந்திருக்கானுங்க, பட் இருந்தாலும் அது சின்ன பிளானா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அந்த வழியா காட்டு பண்ணி மான்ஸ்டர்ஸ் எல்லாமே திடீர்னு அந்த இடத்துக்கு வந்ததுங்க, வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிச்சுங்க. இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா அது எல்லாமே பொருட்களை மேயறதுக்காக தான் அதிகமா அந்த இடத்துல நிறைய வரும், ஆனா பட் இது வழக்கத்தை விட மாறா இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் அதிகமா அட்டாக் பண்றது நான் பார்த்ததே இல்ல. இங்கும் ஆமா இதான் நான் சொல்லணும் சொல்றது உண்மைதான், இதுக்கான பை த சான்ஸ் வேற இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்ப சிக்லஸும் என்ன சொல்றீங்க கிங், அப்படின்னா அந்த டீமன் லார்டோட ஆர்மியை சேர்ந்தவங்களோட வேலையா இருக்குமோ? ஆமா முதல்ல இது என்னால நம்ப முடியல, பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் அவனுங்க நம்ம இடத்த நோக்கி வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி அதுக்கான நேரம் வந்துடுச்சு, அதனால சிக்லஸ் உன்னோட ஆர்மியை சேர்ந்தவங்களை தயார் நிலையில வச்சுக்கோ, எப்ப வேணாலும் நமக்கு ஆபத்து நெருங்கலாம், எனி டைம் அலாட்ல இருக்க சொல்லி எல்லாரையுமே. ஓகே மேஜிஸ்ட்ரி அப்படின்னு அவனும் கிளம்ப. அப்புறம் மினிஸ்டர் செர்ஜியோ நீங்க போயிட்டு மற்ற மினிஸ்டர்ஸ்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சீக்கிரமா கொடுங்க, அவங்க எல்லாருமே தயார்படுத்துங்க. ஓகே மேஜிஸ்ட்ரி அப்படின்னு அவரும் கிளம்ப. அப்புறம் கடைசியா ரோஸ் உன்னை காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு, ஆனா உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க போறேன், இந்த முறை இது நார்மலா உங்களோட ரெஸ்கியூ ஸ்குவாடுக்கு அசைன் பண்ணப்படுற மிஷின் கிடையாது கேப்டன் ரோஸ், நீங்க கவலையப்படாதீங்க மை லார்ட், எதிரி ஆர்மியை நான் உரு குலைச்சிடுறேன், அவனுங்களை எப்போதான் திரும்பியோ பாப்போன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த டீமன்லோட ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாரையுமே நான் மறக்க மாட்டேன். நீ சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா என்ன மன்னிச்சிடு. இல்ல லார்ட் நீங்க தப்பா புரிஞ்சுன்னு இருக்கீங்க, நம்மளோட கிண்டத்திலேயே நான் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஆளு, அதனால எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனும் கிளம்ப. ஒரு நிமிஷம் நில்லு. அப்போ கிங்கே கீழே இறங்கி வந்து டைரக்டா இவங்க கிட்ட பேச வர்றாரு. இதை பார்த்து அவங்களும் கொஞ்சம் ஆச்சரியப்பட, திரும்பியும் உன்னோட பேட்டில் பொசிஷனுக்கு போறேன், அதனால கொஞ்சம் பாதுகாப்பா பண்ண நல்லா இருக்கும், நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க மை லார்ட், எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நம்மளோட கிண்டத்துல முறையா வந்த ஹீலரு நீ தான், அது மட்டும் இல்லாம அந்த பேட்டில் ஃபீல்டுல பேட்டில் என் கமாண்டரா ஒன்னு போட்டேன், அதை போட்டுதான் அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன், உனக்கு ஆபத்து ஒண்ணு வந்ததுல அதை நினைச்சுதான் நான் இப்ப கவலைப்படுறேன். ஆமா லார்ட் நான் அந்த விஷயத்த கொஞ்சம் கூட மறக்கல. பரவாயில்லையே இன்னும் நீ ஞாபகம் வச்சுன்னு இருக்கியா? ஆமா லார்ட் அதை எப்படி என்னால
என்னால மறக்க முடியும். அந்த போறப்போ என்னோட மத்த சபார்டினேட்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. உண்மையிலேயே இந்த ஹீலிங் மேஜிக்கை வச்சு அவங்க திரும்பி உயிர் பெக்க முடியாதது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. அந்த டைம்ல அந்த போறப்போதும் என்னோட வலது கண்ணை நான் இழந்தேன். அதனால அந்த விஷயத்தெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஏன் இப்படி நீ யோசிச்சு உன்னோட மனசு காயப்படுத்திக்கிற? இதுல காயப்படுறதுக்கு என்ன இருக்குது லார்ட்? என்னோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க அந்த போர்ல. அது மட்டும் இல்லாம என்னோட கண்ணையும் நான் இழந்துட்டேன். அந்த டைம் தான் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். எனக்கு இருக்கிற திறமை பத்தல, அதை இன்னும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா மட்டும்தான் என் கூட இருக்கணுங்களை என்னால காப்பாற்ற முடியும், என்னையும் நான் காப்பாத்திக்க முடியும். அந்த பயத்தை எனக்கு ஒரு வழியா நான் மாத்திக்கினேன். அதுக்கப்புறம் நான் ஓர்த்தா என்னோட திறமையை வளர்த்துக்கினேன். என்ன சொல்றேன்? ஆமா லார்ட், பின்ன எதுக்காக நான் ரெஸ்கியூ ஸ்குவாட கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க? அதோட விதிமுறையே என்னன்னா யாரும் ஃபைட் பண்ணக்கூடாது, பட் அதுக்கு பதிலா டைமா எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். எல்லாம் புரியுது. ஆனா அந்த போர் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சே, உன்னோட கோலை நீ அச்சீவ்மெண்ட் தான் பண்ணிட்டியே. ஆனா அது மட்டும் கிடையாது லார்ட், இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்ன? என்னோட சபார்டினேட் யாரும் இறக்க மாட்டாங்க. நான் ஒரு வழியா ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன். இதை கேட்ட அவரும் ஷாக்காவே, ஆமா லார்ட், என்னோட டீம்ல கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 பேர் ஹீலரா இருக்கும். அதனால என்னோட சபார்டினேட்ஸ் யாரும் இறக்க மாட்டாங்க. அதுலயும் முக்கியமா நான் உருவாக்குற ஹீலர்ஸ் எல்லாருமே சமயத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விதத்துல சர்வே ஆயினே இருப்பாங்க. இதுலயும் முக்கியமா உசாட்டா தான். அப்பனா நீ உசாட்டாவை தானே சொல்ற மெயினா? ஆமா, நீங்க என்னதான் உசாட்டாவை பார்த்தாலும் கூட அவனை தயவு செஞ்சு குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அவனுக்கு அபரிவிதமான சர்வைவல் எபிலிட்டி இருக்குது. அதை வச்சு அவன் எவ்வளவு நாள் வேணா உயிர் வாழ்ந்துருவான். அதே மாதிரி அவனை யாரும் வெறுக்கிற மாதிரி அவன் நடந்துக்கல, அவன் யாரையும் வெறுக்கிற மாதிரியான கேரக்டராகவும் தெரியல. அதனால இந்த தடவை நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. இந்த தடவை எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க லார்ட், உங்க முன்னாடி இப்படி பேசிட்டேன். சரி, எனக்கு அலோவ் பண்ணுங்க, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்க அவன் பார்த்தா டின்னர் சாப்பிட்டுக்காக வர அந்த இடத்துல என்ன லெட்டர் இருக்குது. அது அவனும் எடுத்து பார்க்க, அதே டுமாரோ ட்ரைனிங் இல்லையா, அதுல பார்த்தா ஏதோ ஒரு வரைபடம் போட்டிருக்குது. சரி, கேப்டன் எங்கடா போயிருக்காங்க? ஏய், யாருக்கிட்டா தெரியும், அவங்க எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. போகும்போது சாப்பிடாம கூட போயிட்டாங்கடா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த டீமன் ஆர்மியை காமிக்க அவனுங்களும் பாலெல்லாம் போட்டு கடந்து போகிறதுக்கு ரெடி பண்ணி இருக்காங்க. சீக்கிரம் ஆகட்டும், வேலையை சீக்கிரமா முடிங்கடா. அப்ப இந்த டார்க் நைட்டும், என்ன மேடம் ஓவரா சீனை போட்டு இருக்கீங்க போல, என்னடா சொன்ன டார்க் நைட், உனக்கு எவ்வளவு தெரியும்? உன்னோட சூப்பீரியர் ஆபீசர் கிட்ட இப்படியே பேசுவ? என்ன மன்னிச்சிடுங்க, போய் வேலையை பாரு, இங்க நின்று என்ன கலாச்சின்னு இருக்க. சரி அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அப்போ இன்னொரு பக்கம் இந்த சயின்டிஸ்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, கமாண்டர் என்னடா வேணும் உனக்கு? இல்ல, ஒரு விஷயத்த பாக்கணும். நீங்க அதெல்லாம் பாத்துக்கலாம், வேலை முதல்ல ஆகட்டும். அப்ப அங்க இருக்கிற வேற ஆளுங்களும், என்னமோ ஒண்ணு வருதுடா. அப்ப பார்த்தா அந்த இடத்துல மிகப்பெரிய கொம்பும் இவங்க போட்டு இந்த பாலத்தை அப்படியே உடைச்சு விடுது. அதெல்லாம் பார்த்து இந்த கமாண்டரும் ஷாக்காவே, என்னடான்னு பார்த்தா ஒத்தால நம்ம ரோஸ் தான் வந்து அதெல்லாமே கலைச்சு போட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்களும் வரதை பார்த்து இவங்களும், நீயா அப்படின்னு ஒரு வெறியில கத்த, இவங்களும் சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. இதே மாதிரி எப்படியாச்சும் இவங்களை வர விடாம தடுத்துடணும். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது அப்படின்னு அவங்களும் ஓடி போயிருக்க. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோவும் நேத்து நம்ம ரோஸ் விட்டு போன அந்த மேப்ல அவன் மார்க் பண்ணிருக்க இடத்தை நோக்கி இவனும் போயின்னு இருக்கான். இந்த டைரக்ஷன்ல தான் போகணுமா அப்படின்னு, இது இவனுக்காக தான் எழுதி வச்சிருக்காங்க போல. அதை நம்பி இவனும் அந்த இடத்துக்கு போயின்னு இருக்கேன். மக்கள் எல்லாரும் இவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னடா வழக்கம் போல நம்மள ஒரு மாதிரி பாக்குறானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு போனா திரும்பி அந்த பழக்கடைக்கு தான் வந்திருக்கான். அந்த இடத்துல இந்த பாட்டியும், தம்பி நீயா, என்ன இன்னைக்கு உன் கூட அந்த லிட்டில் ப்ளூ கலர் ஆளு வரல? அவனுக்காக இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா அந்த பழம் இருக்குதுப்பா, அவன் விரும்பி சாப்பிட்ட பழம். சரி பாட்டி, எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வேலை இருக்குது, அதனால நான் இன்னொரு முறை வந்து வாங்கி போறேன். சரி போயிட்டு வாடா அப்படின்னு அவங்களும் அனுப்பிச்சு விட இவனும் கிளம்ப. இன்னொரு பக்கம் அந்த கடையில ஒர்க் பண்ண அந்த பொண்ணு இவனை வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி போதே. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அவன் அந்த மேப்ல பார்த்து வச்சிருந்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். உள்ள வரலாமா? உள்ள வாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல, மத்த 2 ஹீலர்ஸ் ஆன அவங்க நடத்தின இருக்க கிளினிக் தான் இவன் வந்திருக்கான். அப்ப அவங்களும் பார்த்துட்டு, ரெஸ்கியூ ஸ்குவாட சேர்ந்தவன் தானே நீ? ஞாபகம் இருக்குது? நானு ஒரு நிமிஷம், உன்னை பத்தி அண்ணா சொல்லியிருக்கான். உன் பேரு உசாகி, உசாகோ இல்லையே, சாவலோ இல்ல உசாட்டாங்களாங்களே? சரியா சொன்னீங்க, உசாட்டா தான். என்னோட பேரு ஒருரோ ஃபிளையூர். எனக்கு 18. உனக்கு எவ்வளோ? 17 வயசு தாங்க. அப்ப என்னை விட ஒரு வயசு கம்மி தான். அப்ப நீங்க தான் ஆர்காவோட தங்கச்சியா? அப்ப நீங்க தான் உன்னோட ஹீலரும் கூட போலையே. சரி, எதுக்காக இங்க வந்த? என் அண்ணனை பாக்கிறதுக்கா? ஆமா. அதுக்கப்புறம் அவனும் கூட்டு போய் காமிக்க அந்த இடத்துல பார்த்தா அவனும் ஒரு பையனுக்கு ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணின்னு இருக்கான். அப்ப இவனும் கத்த, அமைதியாரு, அவ கான்சென்ட்ரேஷன் பண்ணாதான் அங்க முழுமையான வேலையை முடியும். ஒரு வழியா அந்த குணமாக்குற ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சது. அந்த பையனும் கண் முடிக்க, இப்ப பரவாயில்லையாடா தம்பி? ஓகே டாக்டர், ஆனா அங்க பாருங்க, உங்களை பாக்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவனும் பேசினு இருக்க, என்னடா இப்படிலாம் போகுது? நல்லா தான் போகுது ஆர்கன், ஆனா என்ன நிறைய விஷயம் நடந்துருச்சு. அப்ப இவன் எடுத்து அந்த லெட்டர் கொடுக்க அதை அவனும் படிச்சு பார்த்துன்னு இருக்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் பேசினு இருக்காங்க. இவனோட முகமே பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் முடிச்சு பிறகு ரியாக்ஷனே மாறிடுது. ஒரு விஷயம் தப்பா இருக்குது பார்த்து அவனும், சரி உங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்து வச்சுட்டு நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு வெளியில இருந்து வந்துட்டு, ஹலோ டாக்டர், நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டுக்குது, நீங்க தான் வந்து காப்பாத்தணும், கொஞ்சம் வாங்க. அப்படியா? சரி வரேன், இருங்க. சாட்டோ, நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும், வரியா? அப்கோர்ஸ் நான் வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் போக அந்த இடத்துல பார்த்தா ஒரு 3 பேருக்கிட்ட அடிபட்டு இருக்குது. அந்த ஆளுக்கு ஒருத்தரும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க
ஹீரோவும் தயங்குறான். நான் இப்பதான் முறையா ஒரு பெரிய லெவல் அடிக்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவனும் யோசிக்க, பதட்டப்படாம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த ஹீலிங் மேஜிக்ல யூஸ் பண்றத கவனம் செலுத்தி பண்ணு, கண்டிப்பா ஹீல் ஆயிடும். ஓகே நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு இவனும் பண்ண. அதுக்கப்புறம் குணமாக்கிறானுங்க. அப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களும் இவனை வீட்டுக்கு அனுப்ப. சரி சாட்டோ இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பார்க்கலாம், சரினவா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இவனும் கிளம்ப. அப்ப இவங்க அண்ணனும் சாட்டோ எடுத்துன்னு வந்த லெட்டர்ல ரோஸ் ஒரு முக்கியமான விஷயத்த போட்டிருக்காங்க. அதுல டீமன் ஆர்மி நம்மள நோக்கி வந்துன்னு இருக்குது. சாட்டோ இப்பதான் ஹீலிங் மேஜிக்க கத்துன்னு இருக்கான். அவனுக்கு பேட்டில் ஃபீல்ட பத்தி எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனா எப்படி இருந்தாலும் அவனோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருவான்றது எனக்கு தெரியுது அப்படின்னு இவங்களும் பேச. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டினா அவனும் அந்த பழக்கடையில பழம் வாங்கிட்டு போகும்போது கொஞ்சம் தூரத்து போயிட்டு சாப்பிட்டுனே போறான். நல்லா இருக்குது. அப்ப திடீர்னு இந்த பொண்ணும் இவங்க கிட்ட வந்து கைய பிடிக்க, என்னாச்சு இருங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் காட்ட விரும்புறேன், இந்த ஃபியூச்சரை உங்களால தான் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயத்த காமிக்க. ஹீரோவும் அதுல பார்த்தா அந்த வார்ல நிறைய பேர் செத்து போறாங்க. அதுலயும் அந்த நைட்டு நம்மளோட சுசுனே செம்பாயும் காசுகையும் ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டுருக்கான். அதை ஹீரோவும் பார்த்த அந்த பொண்ணும் சரி எப்படியாச்சும் இதை சேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, இங்க நான் போயிட்டு வரேன்னு அவங்களும் கிளம்ப. அடடா இதை மாத்தவே முடியாதா அப்படின்னு ஹீரோவும் ஷாக்காவ. அந்த பொண்ணு ஃபியூச்சர்ல நடந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சதுனால ஹீரோவும் அதை நினைச்சு இப்ப ஸ்டன்னா நிக்கிறான்.